सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் நாம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் ஆஞ்சநேய சுவாமி பரம குருநாதராக பிரகாசிக்கிறார். சுந்தரகாண்டத்தில் பார்த்தா ராமாயணத்துக்கு குருவே யாருன்னா ஆஞ்சநேய சுவாமி தான். ஆஞ்சநேய சுவாமி நினைச்சாலே நமக்கு பெரும் பாக்கியம். சீதைக்கு ஆறுதல் அளித்தவரே ஆஞ்சநேய சுவாமி தான். இதில் எல்லாருக்குமே ஸ்பஷ்டமாக தெரியும். அதாவது ஒரு ஆசிரியர் ஒரு டீச்சர் எப்படி இருப்பாங்க? நான் சொல்கிறத நீ கேட்கணும், அப்படி தானே டீச்சர்? அப்படி இல்லை. ஆஞ்சநேய சுவாமி கைகூப்பி வணங்கி கொண்டு, ஆனால் அவளுக்கு ராமநாமத்தையும் எப்படி கொடுத்தாருன்னா மோதிரமாக கொடுத்து சிரஸ்யஞ்சலி மாதாய கைகூப்பி நமஸ்காரம் பண்ணிட்டு அவரிடத்தில் கேட்க அதுக்கு பிறகு ராமருடைய குணங்களை பற்றி சொல்கிறார். அவர் தான் குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேய சுவாமி. அவர் தான் டீச்சர். இப்போது டீச்சர்னால் பெண்கள் மட்டும் டீச்சர் கிடையாது. டீச்சர்னால் ஆண்களும் டீச்சர் தான். இல்லை, டீச்சிங் பண்ணுறவங்க எல்லாமே டீச்சர் தான். அப்படிப்பட்ட டீச்சர். அந்த டீச்சராக இருக்கிற யாருன்னா ஆஞ்சநேய சுவாமி. யாருக்குன்னா அப்போது ராமருடைய குணங்களை பற்றி டீச் பண்ணுறார். டீச் பண்ணி பௌதிகமான டீச்சர்ஸ் வேறு இல்லையா, பௌதிகமான கல்விகளை சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் வேறு. நான் அதை சொல்லலை, அந்த டீச்சர்ஸ் சொல்லலை. இந்த டீச்சிங் ரொம்ப வசதியான டீச்சிங். இது எதுனா பகவானை பற்றி பேசுகிற டீச்சிங், பகவானை பற்றி எடுத்து மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த டீச்சிங் தான் உண்மையான ஒரு டீச்சிங்கே. இதுதான் சூதரும் டீச் பண்ணார் சௌனகாதி மகரிஷிகளுக்கு. சுகாச்சாரியரும் பரிசுத்த மகாராஜனுக்கு டீச் பண்ணார். அப்போ டீச்சருடைய வேலை என்னென்னா பகவானை பற்றி பேசுகிறது தான் உண்மையான டீச்சருடைய வேலை. அதான் குருஸ்தானம். பௌதிகமான கல்வியில் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னா அதை அவங்கள சொல்லலை. அவங்க பௌதிகமான கல்வினால் வயிற்றுப்பாட்டுக்கு ஓகே, ஆனால் ஆத்மாவுக்கு ஆகாரம் எதுனா இந்த பகவத் குணங்களை பற்றி டீச் பண்ணுறது தான். அதான் டீச்சருடைய வேலை. அந்த டீச்சிங் வேலையை ஆஞ்சநேய சுவாமி சீதாம்மாவுக்கு ராமருடைய குணம் ராம சங்கீர்த்தன பீத சோகா. அப்போது ராமநாம சங்கீர்த்தனம் பாடுறது தான் உண்மையான ஒரு டீச்சருடைய வேலை. அந்த நாம சங்கீர்த்தனத்தை பாடி ராமருடைய குணங்களை பற்றி பேசி 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 அவளை ஆறுதல் படுத்துறார். பீத சோகா, அவளுடைய சோகத்தை எல்லாம் போக்கினார் ஆஞ்சநேய சுவாமி. பகவத் குணங்களோடு சேர்ந்தது தான் பகவான் நாம சங்கீர்த்தனம். நல்லா புரிஞ்சுக்கணும்.
நாமா தனியாக பகவத் குணங்கள் தனியான்னா பிரகாசிக்காது, சோபிக்காது. பகவத் குணங்களோட இல்லை பிரகாசிக்கும். நாம சங்கீர்த்தனம் மட்டுமே போதும். ஆனாலும் அந்த நாமி யார்? இந்த ராமன் நம்ம சொல்கிறோமே, அந்த ராமர் யார்? அவரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறியா அப்படின்னு சொல்கிறாருன்னா, அதான் ஆஞ்சநேய சுவாமி சொல்லுவோம். அது ஒரு குரு வாக்கியத்தில் கேட்கணும். அந்த ஆஞ்சநேய சுவாமி அந்த டீச்சராக இருந்து டீச் பண்ணுறாரு பாருங்கள், யாருக்கு செய்தி இடத்துல, அதை பார்க்கணும். அந்த இதில் அதான் நம்ம அங்கே டீச்சராக அவர் எடுத்துக்கணும். ஆஞ்சநேய சுவாமியை ஒரு குருவாக எடுத்துக்கணும். குருவாக எடுத்துனவங்களுக்கு அவர் டீச் பண்ணுறது நம்மளுக்கு அப்படியே சிஷ்யர்களாக இருந்து நம்ம அப்படியே கேட்கணும். அவருடைய ரூப லாவண்ய வர்ணனைகளை அங்குலமாக வர்ணிக்கிறாருங்க ஆஞ்சநேய சுவாமி. ராமருடைய ரூப லாவண்யத்தை அது சீதை ஆனந்தமாக கேட்குறா. அதே சமயம் அவருடைய வீரத்திர பராக்கிரமங்கள், அவருடைய என்னென்ன காரியங்களை செய்தார், என்னென்னலாம் பெரிய பெரிய பராக்கிரமங்களை செய்தார், அதெல்லாம் ஃபுல்லாக வர்ணிக்கிற, ராமருடைய குணங்களை பற்றி வர்ணிக்கிற அந்த ஆஞ்சநேயர் செய்த சம்பாஷணையை நிச்சயமாக எல்லாரும் படிக்கணும். படித்தா பக்தி நமக்குள்ளே அப்படியே ததும்போம். அப்படி ராம பக்தி நமக்குள்ளே பிரகாசிக்கும். அந்த ராமன் என்னன்னா, எங்கே ஒளிஞ்சாலும் ராவணன் ராம பானம் அவனை தொலைக்கும், கவலைப்படாதீங்க. அப்போது சகல வானர்களுக்கு நடுவில் மத்தியில் போர்க்காலத்தில் ராமலக்ஷ்மணர்கள் பிரகாசிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ஆஞ்சநேய சுவாமி அங்கே சீதை அம்மா இடத்துல சொல்கிறார். அப்போது பகவான் குருநாதராக இருந்து கொண்டு ஆஞ்சநேய சுவாமி சொல்லக்கூடிய அந்த உபதேசம் என்னன்னு கேட்டால், ஞான உபதேசம் கிடையாது, தியான உபதேசம் கிடையாது, அஷ்டாங்க பயிற்சியை பற்றிலாம் உபதேசம் அல்ல. பகவத் குணானுபவங்களை உபதேசம் பண்ணுறார் சீதை அம்மா இடத்துல. ஒரு பக்தருடைய லட்சணமே தான், பகவானை தவிர அந்நிய விஷயங்கள் பேசவே மாட்டாங்க. சுந்தரகாண்டம் பூரா பார்த்தா ராமர் எங்கேயோ ஒரு இடத்துல தான் வர்றார். எப்போ கடைசியில் முடியும் போது திருஷ்ட சீதா அப்படின்ட்டு, அதாவது கண்டேன் சீதை ஒப்படைக்கிறார் அந்த சூடாமணியை ஆஞ்சநேய சுவாமி. அப்போ தான் ராமரை தரிசனம் பண்ணுறார். ராமர் இடத்துல அப்போ கூட ஆஞ்சநேயர் தான் பேசுகிறார். ராமர் 2 வார்த்தை ஒரு வார்த்தை தான் பேசுகிறார், அவ்வளோதான். அந்த சுக்ரீவன் இடத்துல என்ன ஆச்சு, வானர்லாம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. 2-3 வார்த்தை தான். அங்கே ராமர் சுந்தரகாண்டத்தில் வர்றதே பார்த்தா ஒரு கொஞ்சம் இடம்தான். ஆனால் ஃபுல்லாக பார்த்தா சுந்தரகாண்டம் பூரா பார்த்தா ராமருடைய மகிமை தான் இருக்குது. அதுதான் ஆஞ்சநேய சுவாமி ராமருடைய குணங்களை எடுத்து அழகாக அந்த வர்ணிக்கிறத நாம் அங்கே ஆஞ்சநேய சுவாமி மனசில் நினச்சிக்கிட்டு அங்கே சீதை இடத்துல சம்பாஷணை பண்ணும்போது, ராவனிடத்தில் சம்பாஷணை பண்ணும்போது, அதே சமயத்தில் சண்டை போடும்போது கூட ஜெயத்தெரி போல ராமக, நான் ராமருடைய தூதன், நான் ராமருடைய தாசன், நான் அப்படின்னு தன்னை எப்படி தாழ்த்தி சொல்லிட்டு அந்த ராமருடைய பலத்தினால் நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துலையே ராமருடைய புகழை பாடுறார். அசோகவனத்தை அழிக்கும் போது 80,000 ராட்சரில் வதம் பண்ணும் போதும் இந்த ஜெயகோஷம் தான் போடுறார், ஸ்ரீராம ஜெயகோஷம் தான் போடுறார். அப்போ ராமருடைய புகழே பறக்க கிடக்குது. அப்போது கடலை தாண்டினதும் ராமருடைய கிருபையினால், ராமரை மனசால் நினைச்சிருந்து அந்த ராம கைங்கரியமாக நான் போயிட்டு இருக்கேன், என்னை தடை பண்ணாதன்னு மைனாக பருவத்தில் சொன்ன போதும், சுரச இடத்துல சொல்லும் போதும் ராம கைங்கரியம் எல்லாம் ராமருக்காக, ராம சேவை. அது மாதிரி ராமருடைய பலத்தினால எல்லாத்தையும் ஜெயித்தேன். இதே தான் ஆஞ்சநேய சுவாமி பறக்க சொல்கிறார் சுந்தரகாண்டம் பூரா. அப்போ சீதையிடத்தில் பேசும்போது வேறு என்ன பேசுவார்? அந்த ராம குணங்களை பற்றியே பேசி அவளை ஆறுதல் படுத்துகிறார். அதுதான் அவளுக்கு சாப்பாடு. அவன் கொடுக்குற உணவை ஒரு பருக்க கூட அவ எடுக்கலை சீதாம்மா. அப்போது அந்த பகவத் குணங்களை பற்றி 4 இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணுறது தான் உண்மையான டீச்சருடைய வேலை. அதாவது டீச்சிங் பண்ண வேண்டியது. அதாவது ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க சொல்ல வேண்டியது. அவர்கள் தான் உண்மையான ஆசிரியர் இல்லையா? அதெல்லாம் ஆச்சாரியர் அப்படின்னு சொல்கிறோம். ஆஞ்சநேய சுவாமி பரம ஆச்சாரியார் இல்லையா? நமக்கு நவவியாகரண ஆச்சாரியர், நவவியாகரண பண்டிதர் ஆஞ்சநேய சுவாமி. அப்படிப்பட்ட சொல்லின் செல்வன் ஆஞ்சநேய சுவாமி. அப்போது ஆச்சாரியருடைய வேலை என்ன? குருஸ்தானத்தில் டீச்சருடைய வேலை என்ன? உண்மையான டீச்சருடைய வேலை என்னென்னா பகவத் குணங்களை பற்றி 4 பேருக்கு பிரச்சாரம் பண்ணுறது, நாம சங்கீர்த்தனத்தை பரப்புறது. இதுதான் ஒரு உண்மையான டீச்சிங் பண்ணக்கூடிய ஒரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வேலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணார்? பகவத் குணங்களை டீச் பண்ணார் சீதாம்மாவுக்கு. அந்த சீதாம்மாவுக்கு தெரியாதா? ஆனாலும் ஒரு குருஸ்தானத்தில் ஒரு பரம பாகவதர் வாக்கில் கேட்குறது சௌக்கியமே தனி, நம்மளுக்கு என்ன தான் தெரிஞ்சிருந்தாலும்.
அதில் ஊறினவர் ஆஞ்சநேய சுவாமி. அப்படி ராமகுணங்களை பற்றி புட்டு 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 வைக்கிறார். பாருங்கள் எத்தனை சர்க்கம் பாருங்கள், சர்க்கம் சர்க்கமாக இருக்குது. படித்து பாக்கியம் இருந்தால் அனுபவிக்கலாம். அதெல்லாம் நாம் நமக்கு அதாவது எல்லாமே ராமாயணத்தில் எல்லாமே வசதி தான். நமக்கு என்ன பண்ணுறோன்னா சில விஷயங்கள் நம்ம மனசுக்கு ஒத்து வராதனால புஸ்தகத்தையே மூடி வச்சிடறோம். உனக்கு ஆனால் எல்லாமே வசதி சாரமான விஷயந்தான். பாகவதத்தில் ராமாயணத்தில் இருக்கிறது எல்லாமே தர்மங்கள், எல்லாமே சாரமான தர்மம் தான். மகாபாரதம் போல் பெருசான நிறைய தர்மங்கள்லாம் சொல்லலை, சுருக்கமாக தான் தர்மமே சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்தில். ஆனால் சாரமான தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? வேதஸ்ய உபபிரமணார்த்தாய, இது வேதத்துடைய வியாக்கியானம் தான். அதனால் வேதத்தில் இருக்கிறதுலாம் இதில் இருக்கும். ராமாயணத்தில் ஒத்துக்கிறேன், இதில் நிறைய தர்மங்கள் இருக்குது, ஒத்துக்கிறேன். ஆனாலும் ராமர் சொல்கிறார் அப்படின்னும் போது அது திவ்யமாக இருக்குது இல்லையா? பகவானே தர்மங்கள் சொல்கிறார். கௌசல்யா அம்மாவுக்கு தர்மம் சொல்கிறார், சீதைக்கு தர்மம் சொல்கிறார், லக்ஷ்மண இடத்துல தர்மம் சொல்கிறார், எத்தனை இடத்துல வாலி இடத்துல தர்மங்களை சொல்கிறார். அங்கங்கே தர்மங்களை பரதனுக்கு தர்மங்களை சொல்கிறார், உபதேசிக்கிறார். ஜாபாலிக்கு தர்மங்கள் சொல்கிறார், நாஸ்திக தர்மத்தை கண்டிக்கிறார். எத்தனை இடத்துல ராமருடைய வாக்கியம் அப்படின்னும் போது அது திவ்யமாக இருக்குது இல்லையா? பகவான் வாக்கில் அந்த அமிர்தம் பிரகாசிக்குது. அப்போது பகவத்கீதை ஏன் பிரகாசிக்குது? பகவானுடைய கீதை இது, கிருஷ்ணகீதை இல்லை, பகவத்கீதை. பகவானே பேசுனது அப்படி இருந்தாலும் அது திவ்யமாக இருக்குது. பகவத்கீதை உலக பொதுமறையாக இருக்கிறது. பகவத்கீதை கோர்ட்டில் கூட பகவத்கீதை வச்சு சத்தியம் வாங்குகிறாங்க. அப்படியேப்பட்ட பகவத்கீதை பொதுமறையாக பிரகாசம் பகவானுடைய வார்த்தை அது இல்லையா? அது மாதிரி ராமருடைய வாக்கியங்கள் எல்லாமே சாரமானது தான். சரி, சில பேருக்கு அந்த தர்மங்கள்லாம் படிக்கிறதுக்கு பெரியமில்லைனாலும் பகவத் குணங்களை பற்றி அங்கங்கே வர்ணிச்சிருக்கு. நம்ம பிடிச்சமான விஷயத்தையாவது எடுத்து ராமாயணத்தில் படிக்கலாமே. எல்லாத்தையும் படிக்க வேணாம். சில விஷயம்லாம் நம்ம இப்போது பாகவதர்களுக்கு எல்லாமே ஒத்து வரும், எல்லாமே படிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் ராமாயணத்தில். சில பேருக்கு என்னென்னா இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, எனக்கு இந்த கட்டம் தான் பிடிச்சிருக்கு, ராமருடைய குணங்களை பற்றி தான் பிடிச்சிருக்கு. அந்த ராமர் குணங்களை பற்றி இப்போ ஆஞ்சநேயர் வந்தது போனது, அப்புறமா கடல் தானது, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலாம். அந்த இடத்துல ராம குணங்களை பற்றி கருமையமாக இருக்கக்கூடிய சுந்தரகாண்டத்தில் அந்த சீதை சம்பாஷணை, அந்த சீதத்தில் ராமர் குணங்களை பற்றி ஆஞ்சநேயர் அதையாவது எடுத்து படிக்கலாமே. நம்மளுக்கு பிடிச்ச கட்டமாவது எடுத்து ராமாயணத்தில் படிக்கலாமே. சரி, பிடிக்கலாம் வச்சுங்க. மற்றதெல்லாம் எங்களுக்கெல்லாம் எல்லாமே பிடிக்கும் ராமாயணத்தில். இருந்தாலும் பிடிச்ச கட்டங்கள் சில விஷயங்கள் மட்டும் எடுத்து படித்தா கூட அப்படி கூட ராம பக்தியை வளர்த்துக்கலாமே. புரியுதுங்களா? இப்போ ராமாயணத்தில் எல்லாம் படிக்க முடியல. இப்போ சஞ்சீவன பர்வதம் ஆஞ்சநேயர் நிறைய பேருக்கு பிடிக்கும். அதை படித்தோம்னா நம்ம நோய்கள்லாம் குணமா. ராவண வதம் பண்ணது அந்த யுத்த காண்டத்தில் சில பேர் அது கூட பிடிக்கும். சில பேருக்கு யுத்த காண்டம் பிடிக்காது. டைரெக்டாக ராவண வதம் பண்ணார் அப்படின்னு சொன்னால் போதும், அவ்வளோதான். அதை வர்ணனை பண்ணி சில பேர் அந்த யுத்த காண்டத்தில் எப்படி ராமர் சண்டை போட்டார், ராவணனோட அந்த தரையில் சண்டை போட்டார். அப்பா இந்திரன் எப்படி மாதலின்ற தேரோட்டி அனுப்பிச்சு தன்னுடைய ரதத்தை அனுப்பிச்சான் பூலோகத்துக்கு. அதுக்கு பிறகு அந்த ரதத்தில் ஏறிண்டு எப்படி ராமன் சந்திரமூர்த்தி ராவண வதம், ராமராவண யுத்தத்து சம்மா, வேறு எந்த யுத்தம் கிடையாது, ராமராவண யுத்தத்து சம்மா, ராமராவண யுத்தம் தானா அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ அது மாதிரி கட்டங்களை படிக்கலாம். சில பேருக்கு எந்தெந்த கட்டங்கள், சில பேருக்கு பிடிச்ச கட்டங்கள் சில பேர் பிடிக்காது. ஒவ்வொருத்தருடைய மனோபாவங்கள் பொறுத்து இருக்கு இல்லையா? அப்போ அந்த கட்டங்களை யுத்த காண்டத்தை படிக்கணும் ஆசைப்படுறேன். அதுலேயே ராமபக்தி வளரும். அதான் சொல்கிறேன், ஏகம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதகநாசனம். இந்த ராமாயணத்தில் ஒவ்வொரு அக்ஷரமும் மகாபாதங்களை போகக்கூடியது. நீ ராவணன் கும்பகர்ணன் பேரை சொன்னால் கூட மகாபாதங்களை போகக்கூடியது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ராமாயணத்தில் எனக்கு ருச்சி வரமாட்டேன்றதே, எனக்கு பக்தி வரமாட்டேன்றதே, நான் என்ன பண்ணுறது, எல்லாம் வசதி தான். ஆனால் எனக்கு என்னென்னா சில கட்டங்கள் பிடிக்கும். சரி, அந்த கட்டம் மட்டும் படி. உனக்கு பிடிச்ச கட்டம். இதுபோல் சீதையை நினச்சி ராமர் புலம்புறது பார்த்தா நிறைய பேர் அந்த கட்டத்தை படிக்க மாட்டாங்க. இது ரொம்ப சோகமாக இருக்கே அப்படின்னா. சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அது தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சீதையை நினச்சி ராமர் புலம்புற அந்த கட்டம் அரண்ய காண்டத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது திருப்பி படிப்பேன். அவ்வளோ சுவாரஸ்யமாக எனக்கு. ஏன்னா ஒரு பக்த வாத்சல்யத்தை பகவான் எப்படி வெளிப்படுத்துகிறார்ன்றதை அந்த இடத்துல தான் நான் நல்லா பார்க்க முடியுது. அதற்கு பிறகு அவளால் தேடி கண்டுபிடிக்க முடியாத அந்த சீதை அப்போ பகவானை தேடல, இந்த சம்சாரம் என்ற காட்டில் நம்மை தேடுகின்றான் பகவான். அது ரொம்ப சாரமான இடம் அந்த அரண்ய காண்டத்தில். அது அந்த பக்தானுபவத்தில், அந்த பிரேமானுபவத்தில் அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் அது எப்படிப்பட்ட உயர்ந்த விஷயம். பரபிரம்மே ராமச்சந்திர பரபிரம்மனே நான் சொல்ல, அந்த பரபிரம்மே அந்த சிவதையை தேடுறதுன்னா, அந்த ஜீவனை தேடுதுன்னு சொன்னால் அது எவ்வளோ பிரிய முடியாது அந்த ஜீவனத்தில். உலகத்தே நாசையாமி அதுக்கு மேலே நாசையாமி உலகத்தையே அழிக்க வேற புறப்படுதே அப்படின்னா அது எப்படிப்பட்ட தெய்வமாக இருக்கும்.
அப்போ நாம் பகவானை பிரிஞ்சு தவிக்கிறத காட்டிலும் நம்மை பிரிஞ்சு பகவான் தவிக்கிறது தான் அதிகமான தாபத்தை அனுபவிக்கின்றான் அப்படின்ற ஒரு டீச்சிங் வால்மீகி நம்மளுக்கு டீச்சராக இருந்து சொல்லிக் கொடுக்குறாரு இல்லையா. புரிஞ்சுக்கணும். அப்படியாப்பட்ட டீச்சர், அப்படியாப்பட்ட ஒரு குருஸ்தானத்தில் வால்மீகி அந்த இடத்துல அப்படியே படம் பிடிச்சு காட்டார் பாருங்கள். ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அந்த வைபவங்கள், அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கருணையை, அதுதாங்க பகவானுடைய செயல். பகவான்னா பகவான் தான். பகவானை என்றைக்குமே நாம் பக்தி பண்ணிட்டு ஆகா ஓகோன்னா, நம்மை விட நாம் பகவான் அடைய முயற்சி பண்ணுறதை விட நம்மை அடைய பகவான் முயற்சி பண்ணுறது தான் அதிக பிரயாசை பண்ணுறான் அப்படின்றது அதில் அந்த இடத்துலலாம் அந்த தாபத்தை அவன் புலம்புறதுலேருந்து நமக்கு தெரிய வரும். அப்படி புலம்புறான் ஒவ்வொரு அந்த இன்ச்சாக படிப்பேன். அப்போ எவ்வளோ பிரேமம் இருந்தால் அந்த சீதை இடத்துல அப்படி அணுவாக வர்ணித்து அந்த சீதை என்னுடைய கண்ணழகு மாதிரி இருக்குது அப்படின்னு பலவிதமாக வர்ணிக்கிறார். அந்த மரத்தில் நீ ஒழிச்சுன்னு இருக்கிற, நீங்கள் தான் இருக்க, எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், என்னை பரிகாசம் பண்ணாத, எனக்கு இப்போ ரொம்ப வேதனையாக இருக்குது, இந்த பரிகாசமே ஒரு டைமில் சந்தோஷமாக இருந்தது, இப்போ எனக்கு அது வேதனையை கொடுக்குது, தயவுசெய்து செய்தியை மறைஞ்சிருக்காத, வந்துடு அப்படின்ற. அப்போ புலம்புறார் ராமச்சந்திரமூர்த்தி. அதெல்லாம் அந்த கட்டங்கள்லாம் படிக்கும்போது கண்ணில் கண்ணீர் வராமல் இருக்காது. எவ்வளோ பிரேம ராமபக்தி வராமல் போக, அது நம்ம அந்த சீதஸ்தானத்தில் நாம் இருந்தோம்னா, நாம் நினச்சோம்னா, நமக்காக பகவான் எப்படி அழகான்னு நினச்சிட்டோன்னா, அந்த சத்தியமாக ராமர் நமக்காகவே அழுகிறார். இதில் மறுப்பே கிடையாது, இதில் சந்தேகமே கிடையாது. சத்தியமாக பகவான் நமக்காக புலம்புறான். அந்த பக்தி எதனால் வரும்னா, ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். இந்த ஏக நாமா கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருங்க. அப்படியே நம்மளுக்கு பிச்சுண்டு வரும் பக்தி. வால்மீகி ராமாயணத்தில் நமக்கு பக்தி பிச்சுண்டு வரும். நாமா நிறைய சொல்ல 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 அதை அனுபவித்து படிக்கணும், இன்ச்சாக படிக்கணும். அப்படி தசரதருடைய புலம்பல்களை பார்த்தோம்னா, ராமரை நினச்சி புலம்புறார். சூரியன் இல்லாமல் உலகங்கள் இருக்கும், நீர் இல்லாமல் வயல்கள் பயிர் விளையும், எல்லாம் இருக்கும், உழவர்கள் வாழ்வாங்க. ஆனால் ராமன் இல்லாமல் என் உயிர் தங்காது இந்த உடம்பில் அப்படின்ட்டு புலம்புறாருங்க தசரத சக்கரவர்த்தி. ஐயோ, இந்த பொழுது வெடியாதா, சீக்கிரமாக இவள் முகத்தை, ராமருக்கு துவேஷியாக்கி இந்த கைகை முகத்தை எனக்கு பார்க்க பிடிக்கலையே, சீக்கிரம் பொழுது வெஞ்சிடாதா. பொழுது வெடிய வேணாம், பொழுது வெடிஞ்சால் நான் மக்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்வேன், ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறான்னு சொல்லிட்டேனே, இப்போ இவளுக்கு வாக்கு கொடுத்து 2 வாரங்களை கேட்டாலே, அதனால் பொழுது வெடிய வேணாம். பொழுது வெடியணும்னு நினைக்கிறார். ஒரு சமயத்தில் பொழுது வெடியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா ராமன் காட்டுக்கு போயிடுவானே, இது வரைக்கும் ராமன் என் கூட இருக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு, பொழுது வெடிஞ்சிட்டா ராமர் காட்டுக்கு அனுப்பணுமே, காட்டுக்கு போயிடுவானே, நான் என்ன பண்ணுறது, ராமர் விட்டு பிரியணுமே நினச்சானே இவர் உயிர் பிரிஞ்சிது. அப்படி அடிக்கடி மூச்சு அடைகிறார். உயிர் போய் வருது அவருக்கு. அது மாதிரி மூச்சு அடைந்து விடுறார் தசரத சக்கரவர்த்தி. அப்படி ஒரு ராம பிரேமையா, அப்படி ஒரு ராம பக்தியா, இது மாதிரி பார்த்ததே இல்லை. அப்போது அவர்களெலாம் எவ்வளோ தபஸ் பண்ணவங்க, எவ்வளோ யாகங்கள் பண்ணவங்க, எப்படிப்பட்ட ஒரு மகாத்மாக்கள் தசரத சக்கரவர்த்தி. ராமனே பரமாத்மாவே பரபிரம்மே பகவானே புத்திரனா பிறக்கிற பாக்கியம் பெற்ற தசரத சக்கரவர்த்தினா அவர்லாம் சாதாரணமானவரா? கௌசல்யம்மா சாதாரணமானவங்களா? அந்த குடும்பமே எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றது. கைகையெல்லாம் கூட நம்ம அது வேறு விஷயம், அது தெய்வத்தினால்தான் அவள் புத்தி மாற்றப்பட்டதான். பின்னாடியே ராமர் சொல்கிறார், அங்கே வால்மீகியும் சொல்கிறார், அவள் அப்படிப்பட்ட கிடையாது. கைகையம்மா பகவானை வளர்த்தவ, ராமரை வளர்த்தவ. அதனால் அவங்களாம் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அவரை நம்ம நிலைக்கு இறங்கி நம்ம பேசவே கூடாது. கைகையம்மாலாம் புத்தி மாற்றப்பட்டதுன்னா ராவண வதம் நடப்பதற்காக இதெல்லாம் தேவர்களால் புத்தி மாற்றப்பட்டதே தவிர அவள் மகாபதிவிரதை கைகையம்மா. ஆனால் அவளுடைய குணங்கள்லாம் பௌதிகமாக நம்ம பேசுறதுனால அப்படி குறை சொல்லிடுறோம். ஆனால் எல்லாமே ஒன்றும் இல்லைங்க. மந்திரையும் கைகையும் கூடி என்ன பேசணும், ராமருடைய குணங்களை பற்றி தான். ராமரை காட்டுக்கு அனுப்பணும், ராமர் பரதராஜத்து, இந்த ராமரை பற்றி தானே பேசுகிறாங்க. அந்நிய விஷயம் ஏதாவது இருக்கா பார்த்துங்களேன் இந்த ராமாயணத்தில்? தொட்ட இடம்லாம் ராமருடைய குணங்கள் தான் இருக்குது. அந்நியமாக இன்னொருத்தனை பற்றி இவங்களை பற்றி புகழ்ந்து பேசுகிற ராமாயணத்தில் வரவே வராது. ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஒரே தெய்வம் தான்
ராமன், அந்த ராமருடைய குணங்கள், ராமருடைய வீரதீர பராக்கிரமங்கள், அந்த ராமருடைய நாமத்தின் மகிமை. மாரிசன் அஷ்டமோ கர்ப்பம்னு 8வது கர்ப்பத்தை பார்த்து கம்சன் பயந்தான். ஆனால் ராமன் நாமத்தை கண்டே பீதி உண்டாயிடுச்சு மாரிசனுக்கு. அதனால் பக்தி உண்டாகி, அதனால் தன் மனசு மாற்றப்பட்டு, அதுக்கு பிறகு அவன் சாதுவாகி, அவன் ஒரு ஆசிரமம் கட்டிண்டு, அவன் ஒரு சாதுவாகி, பிரம்ம ராட்சசன் எத்தனைக்கும் அவன் அந்த ராட்சச சுபாவமே மாறி போய் மாரிசன் சாதுவாக மாறி அவன் ஆசிரமம் கட்டிண்டு. அதுக்கப்புறம் ராவணன் வந்தபோது ராவணனுக்கு நல்லுபதேசம், சார் நீ நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டனா நீ என்னுடைய மைத்துரனாக இருக்கிற, நான் உனக்கு மாமா, ஆனால் நீ நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், உனக்கு யாரும் கெடுதல் நினைக்கிறவங்க தான் உனக்கு இதுபோல் தீய உபதேசங்கள் செய்து உன்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தயவு செய்து அவர்கள் பேச்சு கேட்காத. அவர்களை முதல் நிற்கிறவங்க பொண்ணு யார்? சூர்பனகை தான் அமிச்சா ராவணங்கள் சீதையை அபகரிக்கணும்னு சொல்லி. வேறு யார் இந்த ஆலோசனை கொடுப்பா? குடும்பத்தை கெடுக்கிறவங்க தானே இது போல் ராமருக்கு விரோதமாக பேசுவாங்க. ராம பக்திக்கு விரோதமாக குடும்பத்தை கெடுக்கிறவங்க தானே பேசுவான். வேறு யார் பேசுவா? சூர்பனகை தானே பேசி அமிச்சா. அதனால் உனக்கு யாரும் கெடுத்தலை நினைச்சவங்க தான் உனக்கு இதுபோல் தீய உபதேசம், தப்பான உபதேசம் சொல்லி உன் அழிவுக்கு அவர்கள் விதை விதைத்திருக்கிறார்கள். ஜாக்கிரதை ராவணா, நான் சொல்கிற பேச்சு கேளு. ராமன் அதர்மாத்மா கிடையாது, ராமன் தர்மாத்மா. ராமன் தப்பே இருக்காது. ராமன் சூர்பனகை மேலே தான் தப்பு இருக்கும். காது மூக்கு அறிஞ்சானா சூர்பனகை தப்பு இருக்கும். கரதூஷன் மேலே தப்பு, ராமன் மேலே தப்பே இருக்காது. அதர்மம் ஒருபோதும் செய்ய மாட்டான் அந்த ராமன் அப்படின்னு ராமரை நிந்திச்சான் ராவணை. அந்த ராம நிந்தனை பொறுக்க முடியாமல் மாரிசன் பதிலுக்கு பதில் ராமருடைய புகழையை பேசுகிறான். அதுதான் ஒரு பக்த லட்சணம். தன் தெய்வத்தை ஒருத்தன் இகழறான்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது, உடனே அதை கண்டிக்கணும். கண்டிக்கிற மாதிரி அந்த ராமருடைய புகழை பற்றி அங்கே பேசணும். அதுதான் மாரிசன் அங்கே செய்கிறான். ராவணன் ராமரை இகழ்ந்த போது மாரிசன் ராமரை பற்றி புகழ்ந்து தள்ளுறான். அப்படி புகழ்ந்து பேசுகிறாங்க. 5 சர்க்கமாக என்னவோ தெரியல. அது நீங்கள் படித்து பாருங்கள். அரண்ய காண்டத்தில் மாரிசன் அவ்வளோ புகழ்றான் ராமரை பற்றி. என்னடா இவன் உதப்பட்டவன். ஆமாம், அந்த ராம பானம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதுனால எனக்குள்ளே அந்த ராம பக்தின்ற அந்த இன்ஜெக்ஷன் மூலமாக எனக்குள்ளே என்ன பண்ணுறாரு, என்ன ஊசி ஏற்றினார், என்ன மருந்து ஏற்றினார் உடம்புல? ராம பக்தின்ற மருந்து ஏற்றிட்டார். அப்போ விரக்ஷே என்ன பாக்கியம் பண்ணால் பாருங்கள் அந்த மாரிசன். மரத்துக்கு ராமரை வில்லும் கையமாக பார்த்தான். கோதண்டபாணியாக பகவானை தரிசனம் பண்ணானா. என்ன பாக்கியம் இதெல்லாம், என்ன பாக்கியம். லேஸில் கட்சிடமா அதெல்லாம். நம்மளாம் என்னென்னமோ பண்ணுறோம், எவ்வளோ பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ண, ராமாயணம் பாராயணம் பண்ணி என்னென்னமோ பண்ணுறோம். நம்ம மனசில் நமக்கு பகவான் எங்கே பார்த்தாலும் தெரியல. நம்மளுக்கு படத்தில் பார்த்தாவே ராமர், இது படம் தான் தோன்றது, ராமராக தெரியல. நம்ம வீட்டில் இருக்கிற படத்தை பார்க்கும்போதே ராமர் விக்கிரகம் படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அலட்சியப்பத்துட்டு அந்த படத்துக்கு எதிர்வே நம்ம வீட்டில் சண்டைலாம் போடுறோம். தெய்வம் இருக்குது பூஜை ரூமில், நம்ம பேச்சு தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது. அங்கே பகவான் இருக்கார் நம்ம பூஜை ரூமில். நம்ம கத்தி பேசக்கூடாது. நம்ம சண்டைகள்லாம் வெளியில் போய் வச்சுக்கலாம், இங்கே பூஜை ரூமில் வச்சுக்கூடாது. ஒரு இடத்துல பாகவத பாராயணம் பண்ணேன். ஒரு அண்ணன் தம்பிக்கு சண்டை. அவன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்காக தான் அங்கே பாகவதம் வச்சோம். சரி ஓகேன்னு பாகவதம் படிக்கும்போது அவங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. நான் பாட்டுக்கு என்ன பண்ணேன், சண்டை போடுறது தான் முதல் வெளியே போயிடும், இங்கெல்லாம் சண்டை போடாதீங்க, பாகவதம் படிக்கிற இடம். அப்புறம் வெளியே போயிட்டாங்க. நம்ம பேச்சுக்கு கௌரவம் கொடுத்து சரி அப்புறமா தான் நம்ம பாகவத பாராயணம் பண்ணோம் சொல்கிறேன். அது மாதிரி பகவான் இருக்கார். இங்கே பாகவதம் நடக்குது, ராமாயணம் நடக்குது. இங்கே பகவானுடைய படம்னா பகவான் இருக்கிறார், அந்த பயம் இருக்கணும் இல்லையா? அந்த பகவானாவே நினைக்க நம்மளுக்கு தோணலை. அந்த படத்தை பார்த்து கூட அது ஒரு படமாக தான் தோணுது. அப்படி பகவானே நினச்சா அந்த இடத்துல நம்ம கத்தி பேசுவோமா? பூஜை ரூமில் சண்டை போடுவோமா? அங்கே கணவன் மனைவிக்குள்ளே இல்லாட்டி பிள்ளைகளுக்குள்ளே அப்பா அம்மாக்குள்ளே சண்டை போடுவோமா? போட மாட்டோம். ஏன்னா பகவான் ரூம் முதல்ல அது கதவு சாத்து, அந்த பூஜை ரூமை. வெளியே போய் பேசிக்கிறது இருந்தாலும் அந்நிய விஷயம் தான். பகவத் ரூமில் பகவத் பூஜை ரூமில் பகவத் குணங்களை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது. அதான் பகவானுக்கு கொடுக்குற கௌரவம். அப்படி இருக்கணும் இல்லையா? நமக்கு பகவான் படத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கு ராம பக்தி வரமாட்டேங்குது. ஆனால் இவன் ஆசிரமம் கட்டியிருந்த அந்த அரண்ய வாசத்தினுடைய மகிமை பாருங்கள். அந்த அகஸ்திய ஆசிரமத்துக்கு பக்கத்தில் தானே அவங்களாம் இருக்கிறாங்க, அந்த பஞ்சவடியில் பக்கத்தில் தானே இருக்கான் அவன். அந்த இடத்துல அகஸ்தியர், சுதீக்ஷ்ணர், சரபங்கர் போன்ற மகாத்மாக்கள் வாழக்கூடிய ரிஷிகளுடைய ஆசிரமங்கள் நடுவில் இருக்கும்போது அவனுக்கு என்னமா அந்த ராம பக்தி வராமல் இருக்கும் மாரிசனுக்கு? அதனால் அந்த ராம பக்தியில் பிரகாசிக்கிற அவன், ராமபாணத்தினால் உடம்பு தைக்கப்பட்ட அவன், அந்த ராமபாணம் என்ற ஊசி ஏற்றப்பட்டதுனால அந்த ராம பக்தி என்ற மருந்து அவன் உடம்புல பாஞ்சதுனால அவனுக்கு என்னன்னா அப்படியே கனவுல கூட ராமர் தெரிகிறாராம், மரத்துக்கு ராமர் தெரிகிறாராம். கோதண்ட பண்ணி என்ன பாக்கியம்! பயத்தினாலே ராமன் நாம ரான்னு கேட்டாவே நடுநடுங்கி போடுவானா. அது ரத்னம் ரதம் அப்படின்னு வேறு பேராக இருந்தால் அப்பான்னு திருப்தி அடைவானா. அது ராமான்னு சொல்லிட்டாங்கன்னா நடுநடுங்கி போயிட்டோனா.
அந்த ரான்னு பேர் ஆரம்பிக்கிற பேரை கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகும் அவனுக்கு. தயவுசெய்து அந்த ரத்தனம் கூட சொல்லாத, அந்த ரான்ற பேர் வரக்கூடாது. பிரம்ம ராட்சசர்களுக்கு இந்த ராமநாமம் வந்து பிரம்ம ராட்சசர்கள் யாருன்னா பற்றி கொண்டு அவங்களாம் பிரம்ம ராட்சசர்கள்லாம் பீடிக்காது. இந்த ராமநாமம் சொல்கிற இடத்துல, ராமநாமம் சொல்கிற இடத்துல பில்லி சூனியம் எதுவுமே செல்லுபடியாது. அந்த பில்லி சூனியம் வச்சவங்களுக்கு அது திருப்பி அடிச்சிடும் ராமநாமம் சொல்கிறவங்களுக்கு. ஏன்னா அங்கே ஆஞ்சநேய சுவாமி இருப்பார். ஆஞ்சநேய சுவாமி இருக்கிற இடத்துல இந்த பில்லி சூனி வைக்கிறது, இது போல் துஷ்ட கிரகபாதைகள், இந்த சனி தோஷம், அந்த தோஷம் இதெல்லாம் வந்து பாதிக்காது. ஏன்னா எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கதமஸ்து கஞ்சலியும், ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணுற இடத்துல வந்து ஆஞ்சநேய சுவாமி அப்படி பாதுகாக்கிறார். திருஷ்டி தோஷம் எல்லாமே விலகிடும், கிரக தோஷங்கள்லாம் விலகிடும். ரொம்ப விசேஷம் இந்த ராமநாமம் சொல்கிறது. அதனால தான் ராமநாமத்தை விட உயர்ந்த தாரக மந்திரம் வேறு என்ன இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ராமநாமத்தினால பீதி உண்டாகி அந்த ராமநாம தியானம் பண்ணி ராம 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 ராமனு கனவுல கூட ராமநாமத்தையே தியானம் பண்ணி ராம 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 அந்த ராமநாமத்தை கண்டு தியானம், ராமநாமத்தை கண்டே பீதி உண்டாகி அதனால் ராமர் பிரத்யக்ஷம் என்ன ஒரு சித்தி ஏற்படுது பாருங்க அவனுக்கு. ராமர் கனவுல கூட ராமர் தெரிகிறாராம். ரான்ற பேர் ஏற்பட்ட உடனே ராமர் தியானத்துக்கு வந்துடுறாராம். பயந்து நடுக்கிறானா. அந்த பயத்தினாலே பகவானத்தில் பக்தி உண்டாயிடுச்சு அவனுக்கு. அதான் சொல்ல பயபக்தின்றது இதுதான் போகுது. பயபக்தியாக பகவானை வழிபடுறதுனா அந்த மாரிசனுக்கு அந்த பயபக்தி. அப்போ விருட்சத்துக்கு மரத்துக்கு ராமர் தெரிகிறார். அப்போ ராம தியானத்திலே மூழ்கின்ற அவன் சிறந்த சாதுவாக மாறிவிட்டான் மாரிசன். அதற்கு பிறகு அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்தா அமிர்தமாக ராமருடைய புகழை அந்த மாரிசன் ராட்சசன் வாக்கால் அந்த மாரிசன் ராமருடைய புகழை கேட்டு பாருங்கள், அப்படி இருக்குதுங்க. இப்படிலாம் கூட வர்ணிக்க முடியுமா அப்படின்னா, ராட்சசம் மாறி இருக்கான். ஒரு கொள்ளையடித்து கொண்டிருந்த வால்மீகி மாறி இருக்கார். அவர் வாக்கால் தான் அந்த ராமாயணமே பரவப்படணும்னு ராமருடைய சங்கல்பம். அதனால்தான் வால்மீகி ராமாயணம். அப்போ மாரிசன் வாக்காலே ராமாயணம் கேட்டு பாருங்கள், அவ்வளோ சௌக்கியமாக இருக்கும். ஒரு வானர்கள் வாக்காலே ராமருடைய குணங்களை போய் கேட்டு பாருங்கள். ஆஞ்சநேய சுவாமி வாக்கால், ஒரு குகன் வாக்கால், ஒரு நிஷாதன், அந்த நிஷாதனாக இருந்தால் அவன் வாக்கில் ராம குணங்களை பற்றி, அவர் ராமரை பற்றி. அங்கே லக்ஷ்மணர் கேட்குறான், பரதன் கேட்குறான் ராமரை பற்றி. ராமர் இங்கே தான் படுத்தார், இந்த புல்படுக்கையில் தான் படுத்தார். ராமர் வந்து எதையுமே சாப்பிடல, அந்த கங்கா ஜலத்தை தான் குடிச்சிட்டு இங்கே தான் ஜடாபரம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா குகன் வாக்கால் கேட்கணும், ரிஷிகள் வாக்கால் கேட்கணும் ராமருடைய குணங்களை. பரத்வாஜர் வாக்கால் கேட்குறான் பரதன். அது மாதிரி ரிஷிகள் வால்மீகி ரிஷி வாக்கால் கேட்கணும். விஸ்வாமித்திரர் சொல்கிறார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம், சத்தியத்தையே பராக்கிரமாக கொண்ட அந்த ராமச்சந்திரமூர்த்தி அவன் பரமாத்மா என்று அறிந்திருக்கிறேன். ரிஷிகள் வாக்கில் கேட்கணும் ராமருடைய குணங்களை. அப்படிப்பட்டவர் ராமர். கொஞ்சம் தான் சொல்லுவாங்க. ஆனால் வசிஷ்டர் வாக்காலையும் சொல்கிறார், ராமருக்கு அஸ்திர பயிற்சி இருந்தாலும் இல்லைனாலும் நீ தைரியமாக அனுப்பு. அவன் விஸ்வாமித்திர புகழ்ந்து பேசுகிறாரு, ஆனால் ராமர் புகழையும் அங்கே பேசுகிறாரு. அது மாதிரி மகரிஷிகள் வாக்கால், வானர்கள் வாக்கால், விபீஷண வாக்கால், ராட்சர்கள் வாக்கால், அப்படியோட மாரிசன் வாக்கால் எல்லாமே அந்த ராமருடைய புகழ் அங்கங்கே பறக்க ராமாயணத்தில் பாடப்படுகிறது. ஒரு பறவையினுடைய வாக்கால் ஜடாயு பற்றி பேசும்போது சம்பாதி பற்றி பறவைக்கு அந்த வந்து இங்கே தான் சீதையை தூக்கி போனால் அது போல் அந்த வாக்கைங்கரியம் பண்ணுறது அதுக்கு ரெக்கம் வலிச்சிருச்சு சம்பாதிக்கு. ராம குணங்களை பற்றி பேசுனதாலே அங்கே வந்து அங்கதன் பேசுகிறார் ராமருடைய குணங்களை பற்றி. ஒரு ஜடாயு ராமருக்காக பிராணத்தியாகம் பண்ணி வச்சாங்க. அப்போ ராம கைங்கரியம் பண்ணி ஒரு சம்பாதிக்க கூட அந்த பாக்கியம் கிடையாது. என்னென்னா ராம குணங்களை பற்றி ஆஞ்சநேயர் தான் பறக்க பேசுகிறார்ல, சம்பாதி கூட ராம கைங்கரியம் வாக்கைங்கரியம் பண்ணதுனால அதுக்கு ரெக்கம் அழிச்சிது, எரிஞ்சு போன ரெக்கம் அழிச்சு. இது மாதிரி ராமாயணத்தில் வந்து பார்த்தா அங்கங்கே ராம குணங்கள். தசரதர் அப்படி வர்ணிக்கிறார் ராமகுணங்களை, கௌசல்யா அப்படி வர்ணிக்கிறார் ராமகுணங்களை, சுமித்ரை வர்ணிக்கிறார். சுமித்ரை வந்து பரமாத்மாவாக பரபிரம்மஸ்வரூபமாக ராமரை வர்ணிக்கிறார். லக்ஷ்மிக்கே லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கக்கூடியவன், அக்னியே அக்னி தன்மையை கொடுக்கக்கூடியவன், வாயுக்கே வாயுவா, ஸ்ரீக்கு லக்ஷ்மிக்கு லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்க, ஸ்ரீக்கு ஸ்ரீ அவன். அதே சமயத்தில் தெய்வத்துக்கே தெய்வத்தன்மை கொடுக்கக்கூடியவன் அவன், காலத்துக்கே காலன் அவன். அப்படிப்பட்ட ஞானியாக இருக்கிறார் சுமித்ரை. பகவானுடைய பெருமைகளை அப்படி பேசுகிறான் அந்த அம்மா ராமாயணத்தில் பார்த்தா. அப்படி ராமகுணங்கள் வால்மீகியே பார்த்தா அயோத்தியா காண்ட ஆரம்பத்திலே பார்த்தா பகவான் குணங்கள் அப்படியே என்னமோ தெரில, அந்த ராம குணங்களை பற்றி பேச ஆரம்பிச்சா அப்படியே ஒரு சர்க்கம் பூரா பேசிடுறார். ரெண்டாவது சர்க்கமும் மக்கள், அந்த அயோத்தியாவாசிகள் மக்கள் ராமருடைய புகழ் அப்படி. அதாவது மழை பெய்ய போகும், நல்லா மழை பெய்யுது, இப்போது சரியான மழை பெய்யுது.
மழை பெய்ய போகும் மேகத்தை கண்ட மயில்கள் எப்படி சந்தோஷம் அடையுமோ அது மாதிரி அந்த அயோத்தியாவாசி மக்கள் எல்லாம் சந்தோஷம் அடைகிறார்கள். ராமர் நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னும் போது அவ்வளோ பூரிச்சு போகிறாங்க. அவர்கள்லாம் ராமகுணங்களை, அவர்கள் வாக்கில் ராமகுணங்கள் கேட்கணும் தசரதுக்கு ஆசை. அதெல்லாம் சொல்கிறேன், நான் இவ்வளோ நாள் நல்லா தானே ஆட்சி ஆண்டேன், எனக்கு என்ன குறைச்சல், என்ன என் ஆட்சியில் குறை கண்டுட்டீங்க, நீங்கள் ராமர் பட்டாபிஷேகம் பண்ண போகிறேன் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப எல்லாம் சந்தோஷம் அடையில, அப்படின்னா ராமரிடத்தில் நீங்கள் கண்டுட்டீங்க எங்கள் காணாததை அப்படின்னு. இது என்னென்னா ஒரு 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 விளையாட்டு, அதாவது என்ன ஒரு ஆசை, தம் புள்ள பெருமை கேட்கணுன்னு ஆசை. அதனால் மக்கள் வாக்காலே கேட்குறாரு. மக்கள் அப்படியே ஆனந்தமாக சொல்கிறாங்க, ரசித்து சொல்கிறாங்க. அது கேட்குறது அவ்வளோ திருப்தி தசரதருக்கு. தன்னை புகழ்ந்தால் கூட அவ்வளோ சந்தோஷம் கிடையாது. தன் பிள்ளை ராமரை புகழ்ந்தால் அவ்வளோ இனிப்பாக இருக்குது, அவ்வளோ திட்டிப்பாக இருக்குது. அதனால் அதை கேட்கணுன்ற ஆசையினால் மக்களிடத்திலே ஒப்படைச்சிட்டார். அந்த ராமகுணங்களை நீங்களே சொல்லுங்கன்ட்டு. என்ன அப்படின்னு தன் பிள்ளையை பற்றி தான் பேசினா வச்சுக்க, தன் பிள்ளையை பற்றி பெருமை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வானா அந்த புகழ் நீங்களே சொல்லுங்களேன், நீங்கள் என்ன கண்டீங்க ராமரத்தில் அப்படின்னு பார்த்தா மக்கள் அப்படியே வர்ஷிக்கிறாங்க. ஐயோ அந்த ராமரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டில் எங்கள் ரேஷன் கார்டில் அவர் பேர் இருக்குது, பேர் இல்லையே தவிர, ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர், எங்களுக்கு அண்ணா அவர், எங்களுக்கு தம்பி அவர், எங்களுடைய பிள்ளைகள் அவன் தான், எல்லாம் எங்களுடைய குடும்பம் கல்யாணம் காசு எல்லாத்துலேயும் முன்னிருந்து எல்லாம் நடத்தி கொடுக்குறவரே அந்த ராமர் தான். அவர் ராஜா வீட்டு பிள்ளையே கிடையாது, எங்கள் வீட்டு பிள்ளை அவர் அப்படின்னு, ஊருக்கே பிள்ளை அவர், உங்களுக்கு மட்டும் பிள்ளை கிடையாது அப்படி ராமர் குணங்களை பற்றி அந்த மக்கள் வர்ணிக்கிறாங்க பாருங்கள். அது படிக்கும்போதே ஆனந்தமாக இருக்கும். ராமர் இப்படி இழைஞ்சி மக்களோட மக்களாக பழகி அவருடைய சுகதுக்கங்களை பங்கு கொண்டு தன் வீட்டில் ஒருத்தராக, தனக்கு அண்ணாவாக, தனக்கு சகோதரன், தனக்கு தம்பியாக, அண்ணனாக, தன்னுடைய பிள்ளையாக, என்னவோ உடன் பிறந்த மாதிரி அப்படி தன்னுடைய அப்பா அம்மா போதே அப்படி பாதுகாப்பாராம். யுத்தத்துக்கு போயிட்டு வந்தால் கூட மற்ற காரியம்லாம், ஆனால் தன் மக்களை போஷிக்கத்தில் ரக்ஷிதா ஸ்வஜனசிய, தன் பக்தர்களாகி அயோத்தியாவாசிகளை அப்படி ரட்சித்தாராம் பகவான். பார்த்து செய்வாராம். அவங்க என்ன பணம் குறைச்சலாக இருக்குது அந்த கல்யாணம் நடத்துறதுக்கு, நான் பணம் தரேன், என்ன எவ்வளோப்பா, சரி பார்த்து அதை நான் பார்த்துருப்பா, அது ஏன் பொறுப்பா, இது ராஜா வீட்டு கல்யாணம், ஓகே நல்லா கிராண்டாக பண்ணுங்கள், நல்லா வசதியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாராம். பொருத்தம் சரியாக இருக்கா போய் பார்ப்பாராம். எல்லாமே ராமர் பண்ணுவாராம். பார்த்து செய்வாராம் அந்த மக்களை, தன் பக்தரில். அது மாதிரி பகவானை ராமநாமம் சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தையும் பகவான் பார்த்து செய்வான். ஆமாம், அந்த குடும்பத்தை அப்படி ரட்சிப்பான். அவருடைய குடும்பத்தினுடைய மொத்த சுமையை பகவான் ஏற்றுப்பான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, அந்த குறை இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அந்த செலவெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், ஓகேவா, ஓகே எல்லாம் ரெடி பண்ணுங்கள், நல்லா சந்தோஷமாக நடக்கணும், நல்லா கிராண்டாக நடக்கணும், நல்லா விமர்சையாக நடக்கணும் அப்படின்னு ராமர் அந்த அயோத்தியாவாசி மக்கள் குடும்பத்தில் அப்படி பழகுவாராம். அவர் சின்ன பசங்களாம் சாக்லேட் கொடுப்பாராம், அவங்களுக்குலாம் மிட்டாய், அவங்களுக்கு தேவையானதெல்லாம். நம்ம ராமண்ணா ராஜாவை போகிறாரா, சக்கரவர்த்தியாக போகிறாரா, நம்ம ராமண்ணாவா, அப்போ என் மாதிரி இது ரொம்ப சந்தோஷம். அப்போ எப்படின்னா எல்லாருக்கும் மழை பெய்யும் போகும்போது அந்த மேகத்தை கண்டு மயில்கள் ஆடுறது போல் அவ்வளோ குதூகலம். ராமர் வரப்போகிற, ராமர் ராஜாவாக வரப்போகிற, ராஜா வந்தால் எப்படி இருக்கும், இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம சுதந்திரமாக போகலாம், வரலாம், பேசலாம், எல்லாம் பண்ணலாம். தசரத சக்கரவர்த்தி அவர் வயசில் பெரியவர்ப்பா, அவர் நல்லவர் தான், ஆனால் அவர்களெல்லாம் நெருங்க முடியாது. அவர் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு மரியாதை இருக்குது. ராமண்ணா அப்படி கிடையாது, சௌலபியம். யாரோனா போகலாம், பழகலாம், நம்ம வீட்டுக்கு வருவார், போவார், நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டு போவார், நம்ம வீட்டில் கூழ் குடிச்சிட்டு போவார், நம்ம வீட்டில் கஞ்சி கொடுத்தா குடிச்சிட்டு போவார், நம்ம ஏதாவது ஊருக்காய் கொடுத்தோன்னா அந்த ஊருக்காய் கட்சின்னு கஞ்சி குடிச்சிட்டு போவார் நம்ம வீட்டில் வந்து. அந்த ராமரா? ஆமாம், சக்கரவர்த்தி திருமகனாவே நம்மளுக்கு தெரியாது இது வரைக்கும். நம்ம வீட்டு ஒரு புள்ளியாக தான் தெரியும். அவர் இப்போ சக்கரவர்த்தி தேவராருன்னா அதோட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும்? புரியுதுங்களா? ஒருத்தர் மாலை போட்டானா அந்த மாலையை வாங்கிப்பார் ராமர். ஒருத்தர் பழம் கொடுத்தாங்கன்னா நீ தானே எங்கள் தோட்டத்தில் பழம் பழுத்தது, இதை சாப்பிட்றியா ராமண்ணா, குடு ரொம்ப ஆசை எனக்கு, ஐயோ எனக்கு உங்கள் வீட்டு தோட்ட பழம்னா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிங்கி சாப்பிடுவார் ராமர். எங்கள் வீட்டில் எனக்கு இதை போல் பால் பாயசம் செய்திருக்கேன், நீ சாப்பிடுவேன், முதல் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பக்தர்கள். அதனால தான் புல் பூண்டு ஒன்றின்றி அயோத்தியாவாசிகள் அத்தனை பேரையும் அவர்கள் சௌக்கியம் இந்த பூலோகத்தில் அனுபவித்தா மட்டும் போதாது, தன்னுடைய வைகுண்ட லோகத்திலேயே அவர்கள் அந்த சௌக்கியத்தை அனுபவிக்கணும். பகவான் தன்னுடைய ரூப லாவணியத்தை காண்பித்து தரிசனம் கொடுத்து அந்த பக்தி அவலம்பனம் அவர்களோட கொஞ்சம் கொலாவணும்னு ஆசைப்பட்டு அங்கேயே நம்ம குடும்பத்தை நடத்தலாம் வாங்கன்னு சொல்லி அந்த அயோத்தியவாசிகள் அத்தனை பேரும் சாந்தானிகம்ன்ற அந்த வைகுண்ட லோகத்தில் ராமச்சந்திரமூர்த்தியோடு இங்கே சல்லாபம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் தான் பாக்கியம். அவர்களோடு ராமரோடு இல்லைன்னா அவர்கள் பிராணனே பிரிஞ்சிடும். அயோத்தியாவாசிகள் அத்தனை பேரும் உயிரை தியாகம் பண்ணுறதுக்கு அந்த சரையு நதிக்கரை வரைக்கும், அந்த தமசாதி நதிக்கரை அப்பாடு அங்கே போயிட்டாங்களே கூடவே ராமரோடு போயிட்டாங்களே. அப்புறமா ராமர் ஏமாற்றி தானே அவங்கள விட்டு போக முடியுது, ஏன்னா ராவண வதம் நடக்கிறதுக்காக.
அப்புறமா எங்கே போகிறாங்க, அயோத்தியில் 11,000 வருஷம் அப்போ ராஜ்யத்தை ஆள போகிறேன். அப்போ கூட சல்லாபம் பண்ணிக்கின்னு இருக்கட்டும் மக்களுக்கெல்லாம். ராஜா தான், ஆனால் ராஜா மாதிரி நடந்துக்க மாட்டார். எல்லாருக்கும் சௌலபியமாக நடந்துப்பார். யார் வேணால் பேசலாம், பழகலாம், ராமரோட கை கோத்துக்கலாம், கட்டி பிடிச்சிக்கலாம், எல்லாம் பண்ணலாம் ராமரோட. அவ்வளோ சௌலபியம். என்னமோ சொல்லுவாங்க மரியாதை ராமன், அவர் வந்து ரொம்ப சௌலபியம் கிடையாது, கிருஷ்ணன் தான் சௌலபியம். சும்மா அதான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் அப்போ அயோத்தியா காண்டத்தை சரியாக படிக்கணும்னு அர்த்தம். அயோத்தியா காண்டத்தை மக்களை எப்படிலாம் பழகிருக்காருன்னு அங்கே படித்து பார்த்தா தெரியும், எப்படிலாம் கை கோத்துருக்காருன்னு. எல்லாத்தையும் வர்ணிக்க முடியுமா? இதுவே 24,000 ஸ்லோகம் ஆகி போச்சு. அயோத்தியில் மக்களோட பழகுறது இதெல்லாம் வர்ணிச்சு ரொம்ப ஓரளவுக்கு தான் வர்ணிக்க முடியும். எல்லாத்தையும் வர்ணிக்க ஆரம்பித்தா இப்போது சின்ன வயசில் ராமர் அந்த 12 வயசு வரைக்கும் என்ன பண்ணார், அதெல்லாம் வால்மீகி வர்ணிச்சிருக்காரா? வர்ணித்தா அது பெருசாக போகும், நிறைய விஷயங்கள் இருக்கும் ராமருடைய குணங்கள். 12 வயசு வரைக்கும் வளர்கிற வரைக்கும் என்ன சும்மா இருந்தாரா? அரண்மனையிலே இருந்தாரா? நிறைய விஷயங்கள் ராமருடைய குணங்கள் இருந்திருக்கும். முக்கியமான விஷயங்களை மட்டும் வர்ணிக்கணும்னு இந்த வால்மீகி ராமாயணம். அதான் சொல்கிறேனே, 100 பிரவிஸ்தரம். இதில் வந்து 100 கோடி ஸ்லோகங்களா ராமாயணம். அதில் நம்மளுக்கு 24,000 ஸ்லோகம் தான் பொறுக்கி எடுத்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் இது படித்தா போதும், ராம பக்தி வளர்த்தனா போதும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் 100 கோடி ஸ்லோகம் ராமாயணம்னா அப்போ எவ்வளோ வர்ணிச்சிருப்பார் சின்ன வயசில் இருக்கிற விஷயங்கள்லாம். அப்போ அந்த ராமாயணம்லாம் எங்கே போச்சு? அதான் தேவலோகத்துக்கு அந்த வேற எங்கேயும் போயிருக்கோம். நம்ம பூலோகத்தில் மனுஷலோகத்துக்கு கிடைச்சதே 24,000 ஸ்லோகம் தான். 100 கோடி ஸ்லோகம் முதல் புரிஞ்சுங்க. அப்போ 12 வயசு வரைக்கும் வர்ணிக்கலான்னு கேட்டால் வர்ணிச்சிருக்காங்க. ஆனால் அது நம்மளுக்கு கிடைக்கல. அந்த 12 வயசுக்கு மேலே தான் ஊனஷோடச வருஷமே ராமோ ராஜீவலோச்சனான்னு சொல்கிறேன். அப்புறமா வந்து 16 வயசுக்கு குறைவாக இருக்கக்கூடிய அந்த ராமன் வந்து இன்னும் யுத்த யோக்கியதா, யுத்தத்துக்கு தயாரானவன் கிடையாது. நிஷாச்சரர்களை ராத்திரியில் யுத்தம் பண்ணக்கூடியவர்கள் ராஜீவலோச்சன் ஆகிய இவன் சாயங்காலத்தில் தூங்கிடுவான். இவன் அப்படிப்பட்ட இந்த குழந்தைய வந்து கபடி யுத்தம் செய்யக்கூடிய ராட்சலோட சண்டை போடக்கூடிய தகுதி என் குழந்தைக்கு இல்லை. அதனால் என்ன தாசியம் நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக தசரதர் இருக்கார். யோசிச்சு பாருங்கள். அப்போது சின்ன வயசில் என்ன பண்ணார் அதெல்லாம் கம்பர் வர்ணிக்கிறார். என்னமோ அம்படிச்சார் கூனி மேலே, அதனால் வந்து பானை உடஞ்சி போச்சு, அதனால் அந்த ராமன் மேலே கரமாக இருந்தா அப்படின்லாம் கம்பர் வர்ணிக்கிறார். அந்த வால்மீகி ராமாயணத்தில் பிரமாணம் இல்லை. நம்ம வால்மீகி ராமாயணம் பிரமாணமாக எடுத்துக்கணும்னா அப்போது 100 கோடி ஸ்லோகங்களில் அவ்வளோ ராம குணங்களை பற்றி, ராமர் சின்ன வயசில் என்னென்ன லீலைகள் பண்ணாருன்றதெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கல. நமக்கு கிடைச்சது இந்த 24,000 ஸ்லோகம் தான். ஆனால் அதெல்லாம் வர்ணிச்சிருக்காங்க, 100 கோடி ஸ்லோகங்களை வர்ணிச்சிருக்காங்க. நம்மளுக்கு அவளுக்கு இது கிடையாது. இப்போ மகாபாரதம் பெருசு, 1,00,000 ஸ்லோகம் பெருசுன்றோம். 100 கோடி ஸ்லோகம்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய கிரந்தமாக இருக்கும் ராமாயணம். அதெல்லாம் நமக்கு கிடைச்சா நம்மளால் படிக்க முடியுமா? நம்மளால் படிக்க முடியாததுனால 24,000 ஸ்லோகமாக நமக்கு அழகாக வகுத்து கொடுத்தாங்க. இது படித்தா போதும். இதில் உள்ள ராம குணங்கள், இதில் உள்ள ராம வீரதீர பராக்கிரமம் தெரிஞ்சால் போதும். அதனால் ராமர் வந்து சௌலபியம் இல்லை, இது போல் சின்ன வயசில் பாலலீலைகள்லாம் பண்ணல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதான் சொல்கிறேன். அப்போ 100 கோடி ஸ்லோகம் சொல்கிறாங்களே அதில், அப்போ அதில் வந்து எவ்வளோ விஷயங்கள் மறைஞ்சி போச்சு, நமக்கு கிடைக்காம போச்சு. நமக்கு கிடைச்சது 24,000 ஸ்லோகம் அப்படின்னு வேணால் சொல்லாமே தவிர இல்லைன்னு சொல்ல முடியாது. பாலலீலைகள் நிறைய பகவான் பண்ணியிருப்பார் ராமச்சந்திரமூர்த்தி. நமக்கு கிடைக்கல. நமக்கு 24 ஸ்லோகம் தான் கிடைச்சது. பாகவதம் நம்மளுக்கு பறக்கு கிடைச்சிருக்கு கிருஷ்ணலீலைகளில். அப்போ ராமலீலைகளும் இருக்குது, நிறைய இருக்குது. நிறைய ராமருடைய குணங்கள், ராமருடைய வீரத்தை பறக்காமல் நிறைய. ஆனால் நம்மளுக்கு எளிமையாக 24,000 ஸ்லோகங்களில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை, தர்மத்தை அப்படி சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் 24,000 ஸ்லோகமே சுருக்கம்தான். இதுவே நம்ம பெருசாக நினைக்கிறோம் ராமாயணத்தை, வால்மீகி ராமாயணத்தை. அப்போது 100 கோடி பிரவேசத்தில் 100 கோடி ஸ்லோகங்களில் நம்மளுக்கு கிடைச்சது 24,000 ஸ்லோகம் தான். அப்போ எந்த அளவுக்கு கிடைக்குமோ அந்த தான் கிடைக்கும். நம்ம நிறைய சின்ன வயசில் என்னென்ன பண்ணாருன்னா நம்மளுக்கு வரல இங்கே. அப்போ சின்ன வயசில் எப்படி வளர்ந்தார், 12 வருஷம் எப்படி வந்தார், அது என்ன அப்போ ஒவ்வொரு வருஷத்துலையும் என்னென்ன பண்ணார் ராமர், அதெல்லாம் எங்கே, அதுதான் அந்த 100 கோடி ஸ்லோகத்தில் எல்லாம் போயிடுச்சு. பல தேவர்களுக்கு, கந்தர்களுக்கு, ரிஷிகளுக்கு பல பேர் எடுத்துட்டாங்களாம். பிரம்மலோகத்துக்கு, தேவலோகத்துக்கு எல்லாம் எடுத்துட்டாங்களாம். பூலோகத்துக்கு கிடைச்சது 24,000 ஸ்லோகம் தான் கிடைச்சதான். இது யார் விபாகம் பண்ணி கொடுத்ததுன்னா சிவபெருமான் தான் விபாகம் பண்ணி கொடுத்தாரு. மனுஷனுக்கு இவ்வளோ போதுமானது அப்படின்னு விபாகம் பண்ணி கொடுத்தாரு. இந்த 24,000 ஸ்லோகமாக போதும் ராமாயணத்தை. அதுவே நம்மளுக்கு படிக்க முடியல, 24,000 ஸ்லோகமா அப்படின்றோம். ஐயோ இவ்வளோ பெரிய கதையா அப்படின்றோம். இதுக்கே தரிகந்த தளம் போடுறோம். இது போதுமானது. இதுவே நம்மளை படிக்க முடியலன்றோம். இதுலேயே சாரமாக கொடுங்க அப்படி நவாக முறையில், அதாவது கதை சொல்லுங்கள் அப்படின்னும் போது நிறைய கட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. உபன்யாசம் பண்ணு எல்லாமே சொல்கிறாங்க.
எவ்வளவோ குறைச்சிட்டு தான் அந்த ராம குணங்களை லைட்டாக தான் சொல்கிறாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும் 9 நாளில், 2 மணி நேரத்தில், 4 மணி நேரத்தில். 4 மணி நேரம் சொன்னால் கூட முழுசாக சொல்ல முடியாது ராமாயணத்தை. அவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் புரிஞ்சுக்கணும். அதனால் நமக்கு என்ன தெரியணுமோ, எது தேவையோ அதை தான் சிவபெருமான் நம்மளுக்கு வகுத்து கொடுத்துருக்கார். அவர் எடுத்துக்கிறது என்னன்னா 2 அக்ஷரம் தான். இந்த ராமான்ற நாமத்தை மட்டும் அவர் எடுத்துட்டார். இந்த ராமாயணம்லாம் நீங்கள் படிங்க, எனக்கு இந்த ராமநாமம் போதும் அப்படின்னு யார்? சிவபெருமான். அந்த ராமநாமத்தையே அனபரதம் ஜெபிச்சிருக்கார். அதான் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானே. அந்த ராமநாமத்திலே ராமே அதிலே ரமிச்சுட்டு இருக்காராம் அவர் பாட்டுக்கு. அதையே பார்வதிக்கு உபதேசம் பண்ணார். அந்த அந்தரங்கமாக தன் பண்ண சாதனையையும் பார்வதிக்கு உபதேசம் பண்ணிட்டார். உலகத்துக்கே உபதேசம் பண்ணிட்டார் சிவபெருமான். அவர் தானே டீச்சர், உலகத்துக்கே குரு தட்சிணாமூர்த்தி. அவர் தானே குரு தட்சிணாமூர்த்தி. அவர் தானே டீச்சர், நம்மளுக்கு டீச் பண்ணக்கூடியவர். அவர் தானே பரமகுரு, ஜெகத்குரு சிவபெருமான். அதனால் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா ராமநாமம் சொல்லு அப்படின்றார். அப்போது இந்த ராம பக்தி வரணும், ராமாயணத்தில் பக்தி வரணும் அப்படின்னா ராம நாமத்தை நிறைய ஆவர்த்தி பண்ணணும். ராம 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 ஏக நாமம் விசிஷ்யது. நீங்கள் மற்ற நாமம் சொன்னால் கூட கொஞ்ச நேரம் சொல்லலாம். ஆனால் ராமநாமம் சொல்லும்பொழுது ஒரு மணி நேரம் சொல்கிறதே நம்மளுக்கு அப்படியே அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப பவராக இருக்கும். உடம்புலாம் ஹீட் ஆகிடும். அந்தளவுக்கு ரொம்ப பவராக இருக்கும். சரியான தபஸ் கூடும் ராமநாமத்தினால. ராமநாமம் சொல்கிறவங்களுக்கு தெரியும், ராமநாம சாண்டிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ராமநாம கீர்த்தனை பண்ணுறவங்களுக்கு தெரியும். ராம 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 கீர்த்தனையாக பண்ணால் அந்தளவுக்கு தெரியாது. சாண்டிங்காக ஜபமாக ஜபிக்கிறவங்களுக்கு உடம்புலாம் உஷ்ணமாகிடும். ரொம்ப தபஸ் அது. ஆனால் ராமநாமத்தை நிறைய சொல்லணும் ஆகுது. ஆனால் அந்த தபஸை தாங்கக்கூடிய சக்தி நம்ம உடம்பு நமக்கு வந்து என்னென்னா அப்போ பரிசுத்தமாக இருக்கணும். எண்ணங்களால் பரிசுத்தமாக இருக்கணும், வெளிப்பொறுப்பு பரிசுத்தமாக இருக்கணும். நாமத்துக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜபமாக ஜபிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பரிசுத்தமாக இருக்கணும். நாம் கீர்த்தனமாக பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. தாராளமாக ராம 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 அதெல்லாம் நம்ம கீர்த்தனமாக பண்ணுறோம். கீர்த்தனமாக பண்ணாலும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கீர்த்தனை பண்ணி பாருங்கள். அந்த 1 மணி நேரம் பொறுத்து என்ன புஷ்டி அடிக்கும், என்ன தெம்பு கிடைக்கும், எவ்வளோ உற்சாகமாக இருக்கும்னு யோசிச்சு பாரு. அப்படி இருக்கும். அப்பா ராமநாமத்துக்கு இவ்வளோ மகிமையா அப்படின்னு நம்ம அப்போ உணர்வோம். அதனால் இப்போ நான் எதை சொல்ல வந்தேன்னா, அந்த வருஷத்துக்கு மாரிசன் பகவானை பார்த்தான். அதே சமயத்தில் மக்கள் வாக்கால் பகவானை புகழ்ந்து பாடுகின்ற அவைகளை தசரதர் கேட்டார். அப்படி ராமருடைய குணங்கள் நிறைஞ்சிருக்கு ராமாயணத்தில். திருப்பி ராமர் குணங்களை பற்றி பேச நம்மில் ஒருவனாக, நம்ம குடும்பத்தில் ஒருத்தனாக பகவான் ஈடுபட்டார்ன்றது ராமாயணத்தில் வருது. ஆனால் ரொம்ப விஸ்தாரமாக வரல, சுருக்கமாக வருது. அதையே நம்ம யோகிச்சிக்கணும், புரிஞ்சிக்கணும். புரியுதா? அதனால் அதாவது அனுமான பிரமாணம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அனுமானிச்சிக்கணும். அப்போ எப்படி மக்களத்தில் பழகிருக்காருன்னு மக்கள் வாக்காலே கேட்டால் தான் தெரியும். அந்த மக்கள் வாக்கால் அப்படி சொல்கிறாங்க பற்றியா, ராமர் அவ்வளோ சௌலபியமாக பழக்கிறார். ராமர் ரொம்ப சௌலபியம், நிறைய வெளிப்படுத்திருக்காரு. ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது 24 ஸ்லோகம்னால அதெல்லாம் நிறைய மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பகவான் சௌலபியமானவன், முதல் புரிஞ்சுக்கணும். அதனால் ராம அவதாரம் ரொம்ப விசேஷமான அவதாரம். பகவான் கிருஷ்ணனுடைய குணங்கள்லாம் கூட 1,00,000 ஸ்லோகம் 18 ஸ்லோகம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் கிருஷ்ணனுடைய குணங்களே நிறைய இருக்குது. பறக்க அந்த சட்டிலா குட்டிலான்ற லீலைகள்லாம் இவர் ரூப கோஸ்வாமியா சனாதன கோஸ்வாமி, அந்த 6 கோஸ்வாமிகள் நிறைய கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் வர்ணிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் விஸ்தாரமாக இருக்குது. அதனால் அது காடுங்க. ஆனால் அதை விட விஸ்தாரமானது 100 கோடி ஸ்லோகங்களில் ராமாயணம். ராமருடைய குணங்கள் 100 கோடி ஸ்லோகங்கள். நமக்கு கிடைச்சது 24 ஸ்லோகம். இவ்வளோ தான் விஷயம். அதனால் ராமாயணம் பாகவத்தோடு விஸ்தாரம், கிருஷ்ண லீலைகளோடு விஸ்தாரமானது ராமருடைய லீலைகள், ராமருடைய குணங்கள், ராமருடைய கதை ரொம்ப விஸ்தாரமானது. 100 கோடி ஸ்லோகம் யாருங்க படிக்க முடியும்? 1 கோடி ஸ்லோகம் படிக்க முடியுமா? 1,00,000 ஸ்லோகம் மகாபாரதம் படிக்க முடியல. 1 கோடி ஸ்லோகம்னா யோசிச்சு பாருங்க. அப்போ 100 கோடி. அப்போ அவ்வளோ மகிமைகள், ராமருடைய மகிமைகள் நிறைஞ்சிருக்கு ராமாயணமானது. அப்படின்னா புரிஞ்சுங்க, நம்மளால் யூகிக்கவே முடியாது, இப்படி கற்பனை பண்ணவே முடியாது. அவ்வளோ குணங்கள், ராமருடைய பெருமைகள் அவ்வளோ நிறைஞ்சிருக்கிறது. அப்படின்னா அப்போ புரிஞ்சுக்க ராமருடைய எவ்வளோ பெருமைகள் இருக்குன்னு. நமக்கு சௌலபியமாக ஈஸியாக படிக்கிற மாதிரி ராமாயணமே ரொம்ப ஈஸியான கதைகளாக இருக்கும். ஈஸியான நிறைய கதைகள்லாம் ரொம்ப இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். பாலகாண்டத்தில் அப்புறம் பார்த்தா உத்தரகாண்டத்தில்
மற்ற இடத்துல ராமர் பற்றி மட்டுமே வரும். முக்கியமாக அப்படி திரட்டி எடுத்து நம்மளுக்கு 24 ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க. ராம குணங்கள் மட்டும் நம்மளுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது பாருங்கள். அப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. திரட்டி 100 கோடி ஸ்லோகம் படிக்க முடியாதுன்னு சொல்லி 24 ஸ்லோகங்களை நம்மளுக்கு ஈஸியாக படிக்கிற மாதிரி, பாராயணம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி, அதே கதைகள் பேசுறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஊர்லேயும் ராமர் கதையை பேசிடலாம். சுருக்கமாக அந்த ராமாயணத்தை சுருக்கமாக தான் சொல்லியிருக்கார் வால்மீகி. சொல்லப்போனால் இந்த 24 ஸ்லோகமே சுருக்கமான ராமாயணம் தான். அப்படி திரட்டி எடுத்து நம்மளுக்கு என்ன தெரியணுமோ அதை மட்டும் அழகாக கொடுத்துருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ராமாயணம் கிடச்சிருக்கு. இப்போ ராமாயணம் லகுன்றாங்க. அதனால தான் எல்லாரும் பாகவதம் கஷ்டம். 18 ஸ்லோகமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த பாகவதம் கஷ்டம்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ 100 கோடி ஸ்லோகம் ராமாயணம் கொடுத்தா நீ யார் படிப்பாங்க? இந்த பூலோகத்தில் எவ்வளோ சாஸ்திரங்கள் ராமகுணங்கள், அத்தியாத்ம ராமாயணம் இருக்குது, எவ்வளோ ராமாயணங்கள் தான் இருக்குது. பாசல்படி ராமாயணம் இருக்குது, அனந்த ராமாயணம் இருக்குது, கம்பராமாயணம் இருக்குது, துளசிதாசர் ராமாயணம் இருக்குது, நிறைய ராமாயணம் பல விதங்களில் இருக்குது. அவங்களாம் பகவானால் நேரில் பேசி சில வால்மீகி ராமாயணத்தில் கொடுக்க முடியாத விஷயங்கள்லாம் பகவான் அருளால் அவர்கள் பெற்று சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் மற்ற துளசிதாசர் ராமாயணத்தில் சொல்லியிருக்கு, இந்த ராமாயணம் சொல்லியிருக்கு, வால்மீகி ராமாயணம் பிரமாணம்லாம் சொல்லிடுறோம். ஆனால் அவைகள்லாம் பகவான் அருளால் எழுதுனதால மற்ற அந்த 100 கோடி ஸ்லோகங்களில் மறைக்கப்பட்ட அந்த ராமாயணத்துடைய சில விஷயங்களாக கூட இருக்கலாம் இல்லையா? அந்த விஷயங்களை கூட இங்கே வெளிப்படுத்தியிருக்கலாம். அந்த கம்பராமாயணத்தில், துளசி ராமாயணத்தில் நமக்கு கொடுத்துருக்கலாம். புரியுதா? அது வால்மீகி ராமாயணத்தில் பிரமாணம் இல்லை. 100 கோடி ஸ்லோகம் ராமாயணம் இருக்குது, அதில் பிரமாணம் வந்துருக்கலாமே. ஏன்னா தெய்வன் அருளால் அவங்க எழுதுனாங்க துளசிதாசர். அப்போ அந்த விஷயங்களில் அதில் அந்த மறைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய கருத்துக்கள் கூட இந்த ராமாயணத்தில் நம்மளுக்கு இருக்கலாம் இல்லையா? துளசி ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத அதில் இருக்கலாம் இல்லையா? அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த உயர்ந்த பரந்த மன நோக்கத்தோடு புரிஞ்சிக்கும் போது எல்லா ராமாயணத்தையும் நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிடுவோம். புரியணும். அப்போ ராம பக்தியில் துவஞ்சவங்க தான், ராம பக்தியில் நுழைஞ்சவங்க தான். அப்போது இதெல்லாம் நமக்கு எல்லாமே சுவாரஸ்யமாக தோணும். ஆனால் நம்மளுக்கு வால்மீகி ராமாயணமே போதுமானது, பிரமாணத்தோடு இருக்குது. அதுவே போதும். சரி போதும், அவ்வளோதான், விட்டுடு. வால்மீகி ராமாயணத்தையே படி. அதுலேயே ராம குணங்கள் கொட்டி கிடக்குது, அதை படிக்கிறதுக்கே நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். அப்புறம் அதனால் மக்கள் வர்ணிக்கிற அந்த ராம குணங்களை பற்றி கேளுங்க. கௌசல்யா வர்ணிக்கிற அந்த ராம குணங்களை பற்றி கேளுங்க. தசரதர் புலம்புற அந்த ராம குணங்களை பற்றி கேளுங்க. ஆனந்தமாக வால்மீகி அப்படி ராம குணங்களை கதஞ்சித் உபகாரிணி கிருதன் ஏகேனி துஷ்யதி ந ஸ்மரதி அபகாரணம் சதமபி ஆத்மபத்தையா. நூற்றுக்கணக்கான பக்தருடைய அபகாரங்களை பகவான் நினைக்கிறது கூட கிடையாதான். ஆனால் அந்த பக்தன் பண்ண ஒரு உபகாரத்தை ஜென்மாவில் மறக்கிறது கிடையாதான். துஷ்யதி அதை நினச்சி பகவான் பூரிச்சு போகிறானா. என்ன உபகாரம் பகவானுக்கு போய் நீ என்ன உபகாரம் மனுஷன் பண்ண முடியும்? ஒரு பக்தன் பகவான் என்ன உபகாரம் பண்ண முடியும்? ராமான்னு சொல்கிறது தான் பெரிய உபகாரமாக. அவ்வளோ துஷ்யதி, அவ்வளோ பூரிச்சு போயிடான அந்த ராம நாமம் சொல்ல. ராமா 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 ராமான்னு சொல்ல ராமருக்கு அவ்வளோ பூரிப்பான், அவ்வளோ துஷ்யம். அதுதான் சந்தோஷப்படுத்த முடியும். ஏன்னா கலியுகத்தில் ராம நாமம் தான் சிரேஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்திலே ஆமாங்க, அந்த மானை பின்தொடர்ந்தன அந்த சீதாபதியை தான் கலியுகத்தில் அதிகமாக புகழ்வார்கள் நாமசங்கீர்த்தனத்தில் அப்படின்னு. ராமநாமந்தான் பிரசித்தமாக இருக்கும் அப்படின்னு 11ஆம் ஸ்கந்தத்தில் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ராமநாமம் தான் பிரசித்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே பாகவதத்தில் கடைசியில் 11ஆம் ஸ்கந்தத்தில் வருது. 2 ஸ்லோகங்களில் சொல்கிறார், ராமருடைய புகழ் தான் கலியில் அதிகமாக பாடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது அதனால் மற்ற கிருஷ்ணநாமெல்லாம் அதுக்காக குறைச்சல் நான் சொல்ல வரல. அது ராமருடைய புகழை பாகவதத்திலே சொல்லியிருக்குன்னு சொல்ல வரேன். பாகவதத்திலே கலியுகத்தில் ராமரை தான் அதிகமாக வழிபட, ராமருடைய குணங்களை தான் அதிகமாக பேசுவோம், ராமர் நாமம் தான் அதிகமாக ஜெயிப்பாங்க, ராமநாமம் தான் சிரேஷ்டமாக இருக்கும் அப்படின்னே சொல்லியிருக்கு பாகவதத்தில் 11ஆம் ஸ்கந்தத்தில். அந்த கரபாச்சினரா அவங்க சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், பார்த்தா தெரியும். நவயோகி சம்வாதத்தில் எங்கேயோ ஒன்று வருது 11ஆம் ஸ்கந்தத்தில், அதை புரட்டி பார்த்தா தெரியும். அது பாகவதம் பூரா படித்தவங்களுக்கு இந்த நுணுக்கங்கள் தெரியும். அப்போ அந்த 11ஆம் ஸ்கந்தத்தில் அங்கே வருது. புரியுதுங்களா? அதனால் ராமாயணம் ராமநாமம் ராம குணங்கள் இவைகளில் ஈடுபட்டவங்க எதனால்னா, இப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். ராம குணங்களை பற்றி ரமிக்கலாம் நல்லாயிருக்கு, மக்கள்லாம் பேசுகிறாங்கன்னு சொன்னேன். தசரத புலம்புறதுலாம் சுவையாக இருக்குன்னு சொன்னேன். இப்போ தண்டகாரத்தில் ராமர் புலம்புறது செய்து நினச்சி அதெல்லாம் சுவையாக இருக்குன்னு சொன்னேன். மாரிசன் அப்படி ராம குணங்களை பற்றி ராவனுக்கு உபதேசம் பண்ண, ராவனை வெட்டிடுவான்னு தெரிஞ்சு அதுக்கு பயப்படாமல் அவன் நன்மைக்காக கருதி, ஆனால் சாதுவாக இருந்து எவ்வளோ அழகாக பேசுகிறார் மாரிசன். ஒரு சாதுன்னு அப்படி தான் இருக்கணும். தன் பகவானை, தன் தெய்வத்தை பற்றி தன்னை யாருன்னா நிகழ்கிறாங்கன்னா அங்கே போய் கேட்டுன்னு உட்காந்துக்கூடாது.
அந்த தன் தெய்வத்தை இகழறானா உடனே கண்டித்து அவளுக்கு மறுபதில் சொல்லணும். ராமனுடைய புகழை அதிகமாக பேசணும். அப்படி தான் மாரிசன் வந்து ராவணன் சொல்லக்கூடிய அந்த திரஸ்காரத்தை மறுத்து ராமர் புகழை பாடுகிறான். யார்? ராமர் புகழை பாடுகிறார் மாரிசன். ஏன்னா அப்படி ராமகுணங்களில் லயிச்சு போனவர், ராமநாமத்தில் லயிச்சு போனவர், ராமநாமத்தில் பீதினால் அந்த ஸ்மரணத்தினாலே, ராமநாம ஸ்மரணத்தினாலேயே பக்தி உண்டாகி நாமத்துக்கு அவ்வளோ பெருமைன்றது அந்த இடத்துல நமக்கு தெரியுது பாருங்கள். மாரிசன் நாமத்தை கண்டு பீதி அடைஞ்சு அந்த நாம ஸ்மரணத்தினாலேயே பகவான் விருட்சத்துக்கு பகவானுக்கு பகவத் சாட்சாத்காரம் அவனுக்கு உண்டாயிடுச்சு. ஹிருதயத்தில் கனவுலையும் பகவானை பார்க்குறான், வெளியில் கண்ணை திறந்து பார்த்தா மறுத்து ராமர் தெரியுது, ராமர் தான் நிற்கதா தெரியுது. அப்போது என்னென்னா அப்படியே ராம 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 ராமன் அந்த ராமநாமத்தையே ஜெபிச்சுன்னு இருக்கான், ராமநாமத்தையே ஸ்மரிச்சுன்னு இருக்கான், கனவுலேயே ராமர் தெரிகிறார். அப்படின்னா அவனுக்கு என்ன ஒரு பாக்கியம் பாருங்கள் அந்த மாரிசனுக்கு. அப்படி நம்மளுக்கு நம்ம அந்த மாரிசனாக இருந்துருக்கூடாதா அப்படின்னு தோணுது எனக்கு அந்த இடத்துல, அந்த கட்டெல்லாம் படிக்கும்போது. நம்ம தான் மாரிசனாக இருந்துருக்கூடாதா, ராமருக்கு வாகனம் நம்ம மேலே பட்டுச்சுன்னா என்ன ஒரு பாக்கியம். அந்த ராமர் கண்டு பிரீதி, ஆஹா ராவணன் விரட்டப்பட்டு, அப்போ பானத்தினாலேயே அதான் சொல்ற, ராமர் கையாலே வதம் பண்ணப்பட்டு லக்ஷ்மணா சீதான்னு பக்தர்களை முன்னிட்டு கொண்டு பகவான் அடையணுக்காக அந்த லக்ஷ்மணா சீதா நீங்கள் என்ன பாக்கியம் பெற்றவர்கள், ராமருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாச்சு லக்ஷ்மணன் சீதனி அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணா சீதான்னு கத்திண்டே பிராணத்தியாகம் பண்ணால் ராம கைங்கரியத்துக்கு உதவியாக இருந்தால் மாரிசன், ராவண வதத்துக்கு காரணமாக இருந்தான். அதனால் சீதனுடைய பெருமையும் உலகத்துக்கு தெரிய போது அவள் மகாபதிவிரதன்னு. அதே போல் ராவண மதம் ஆக போது அதுக்கு காரணமாக மாரிசனை இருக்கணுன்றதுக்காக தான் முதல் தடவை யாக சம்ரக்ஷணம் பண்ணும்போது, விஸ்வாமித்திரர் யாக சம்ரக்ஷணம் பண்ணும்போது மானவஸ்திரத்தினால் அவனை துரத்தி விட்டாரே தவிர அவனை சுபாகு மற்ற ராஷ்டிரத்தில் வதம் பண்ண மாதிரி வதம் பண்ணாமல் எதுக்காக மாசத்துல தன் காரியத்துக்கு பயன்படுவான்றதுக்காக தான். இப்போ இவன் வந்து ராம கைங்கரியத்துக்கு உதவனான், ராவண வதத்துக்கு இவன் மாயா மாரிசனா வந்து இப்போ தான் சரி அபகரிச்சும் போது இப்போ நமக்கு அபகாரம் பண்ணவனை தான் நம்ம வதம் பண்ண முடியும். ரிஷிகளுக்கு அபராதம் பண்ணதுக்கு தனக்கே நேரடியாக அபராதம் பண்ணும்போது இப்போ டைரெக்டாக இப்போ அவன் தப்பு பண்ணியிருக்கான். தப்பு பண்ணோடனே ஓகே, இப்போ அவனை வந்து கேஸில் போட்டு அவனை என்கவுண்டர் பண்ணலாம், யார்? ராவணன். ஏன்னா இப்போ தப்பு பண்ணியிருக்கான், சரி அபகரிச்சிட்டான். இப்போ நேரடியாக தனக்கு அபராதம் பண்ணி தப்பு இப்போ நான் எனக்கு கண்டிக்கிறதுக்கு இப்போ ரைட்ஸ் இருக்குது. அதனால் ராமர் இப்போ வதம் பண்ணது அதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னா மாரிசன். மாயாமானாக ராமரை அழிச்சுன்னு வந்து சீதை தனியாக இருக்கும்போது ராவணன் கருத்துக்கு காரணமாக இருந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ராவண வதத்துக்கு காரணமாக இருந்தான், ராம கைங்கரியத்துக்கு காரணமாக இருந்தான் மாரிசன் ஒரு விதத்தில் பார்த்தா. அப்படின்னும் போது இப்போ ராமர் வந்து அவனை வதம் பண்ண முடியுது பாருங்கள், ராவண கும்பகாரனை ஈஸியாக வதம் பண்ண முடியுது. அப்போ தன் கைங்கரியத்துக்கு பயன்படுவான்றதுக்காக தான் முன்னாடி விட்டு வச்சார். இது ராமருடைய சங்கல்பம். மானவஸ்திரத்தில் அடித்து விட்டு வச்சார். உணர்தளவு மறுபடியும் வந்திருக்கான் தண்டகாரணத்தில் சண்டைக்கு, அப்பவும் அடித்து விட்டார். ஏன்னா போஷப்பட்டோம், சரி கொஞ்ச நாள் உங்களுக்கு ராம் பக்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம் பக்தியில் தலைக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு ராம் பக்தியில் தலைக்கு வச்சு அங்கங்கே அவனுக்கு அதிகமான தர்ஷனங்களை கொடுத்து கோதண்ட பாணியாக அவனை சிறந்த பாகவதனாக மாற்றி அதுக்கு பிறகு ராவணனுக்கு திரஸ்காரம் பண்ணி பேசி, ஆனாலும் வேறு வழி இல்லைன்னும் போது சரி ராவணனுக்கு உடந்தையாக இருக்கிற மாதிரி கட்சியில் ராவண அழிவுக்கு காரணமாக மாரிசன் அமைஞ்சு மாயாமான உருவம் எடுத்து ராமர் கையாலேயே தன் மரணம் அடைகிற மாதிரி தான் மோட்சம் அடைந்தான். மாரிசனுக்கு மோட்சம் ராமர் கையால் மரணம் அடைஞ்சால் மோட்சம் தானே, இதில் என்ன சந்தேகம். அப்படி ராம திருவடி அடைஞ்சான் மாரிசன். இதெல்லாம் இந்த ராம குணங்களில் ஈடுபட்டவங்களுக்கு, தீவிரம் ஈடுபட்டவங்களுக்கு புரியும். நிறைய விஷயங்கள் ராமாயணத்தில் கொட்டி கிடக்குது. அந்த சபரி எவ்வளோ நாள் காத்துனுந்தான். நாமெல்லாம் கொஞ்ச நாள் பகவத் பக்தி பண்ணிட்டு எந்த பலனும் இல்லை அப்படின்ட்டு நம்ம சலித்து போயிடுறோமே. ஆனால் சலிக்காத பக்தி யாருன்னா சபரியினுடைய பக்தி தான். சபரியுடைய பக்தி தான் சலிக்காத பக்தி. அந்த ஏக பக்திர் விசிஷ்யதேன்னு சொல்லக்கூடிய இடம் அதுதான். ராமனை தவிர மதங்க என் குருநாதர் சொன்னார், அதில் மறுப்பே கிடையாது. என் ராமன் வருவான், போய் ராமன் வருவான் எங்கே வரப்போகிறான், நீ வேறு தெய்வத்தை வணங்கிப்போ, ஐயப்பா வணங்கிக்கோ, வேறு ஏதாவது மாறலையே. அந்த சபரி பாட்டி கடைசி வயசான காலம் வரைக்கும் அந்த ராமநாமத்தையே ஜெபிச்சுண்டு ராமர் வருவார்னு பழங்களை வச்சுட்டு காத்துன்னு ராமருக்கு நெய்வேத்தியம் பண்ணி அந்த பழங்களை வச்சுட்டு காத்துன்னு இருந்தான். பகவான் வந்த உடனே அதை கொடுத்து அந்த பழத்தை சாப்பிட்டார் ராமலக்ஷ்மணர்கள். அப்போ உன் தர்மம் சரியாக நடக்கிறதான்னு கேட்குறார், விசாரிக்கிறார். இப்படி அவள் மோட்சத்தை எடுத்துட்டான், அக்னி பிரவேசமாகி எடுத்துட்டா. திவ்ய சரீரத்தோடு அவள் போகிறான்னு அப்படியே வருது ராமாயணத்தில் ஸ்பஷ்டமாக. தெய்வீக சரீரத்தோடு போகிறான். இந்த சட்டையை கட்டுற மாதிரி இந்த உடம்பை கழட்டி போட்டு ராமநாமம் ஜபிக்கிறவங்களுக்கு இந்த தேகம் வந்து ஒன்றுமில்லை, வாசாம்சி ஜீர்ணானி யதாவிகாய. இந்த சட்டையை கழட்டி போகிற மாதிரி கழட்டி போட்டு போயினே இருப்பாங்க அவன் பாட்டுக்கு. அந்த தேகாபிமானெலாம் விட்டு போயிடும் ராமநாமம் ஜபிக்கிறவங்களுக்கு.
அவங்களாம் அதெல்லாம் கடந்து போயிடுவாங்க. ராமர் இவங்க தேடி போவானா, ராமர் அவங்கள தேடி வருவான். சபரியை ராமர் தேடி வந்தார். ராமலக்ஷ்மணர்கள் இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை சாப்பிட்டார். அனைவரதும் ராமநாமத்தை ஜெபித்து கொண்டு இருக்கிற அகல்யைக்கு ராமர் தேடி வரல. 3 லோகம் தன்னை பார்க்கப்படாமல் அப்படி தன்னை ஒளிச்சென்று அனைவரதும் ராமநாம ஜபத்தினால மகா தேஜஸ்வியாக அவள் பார்த்தா மகா பிரகாசமாக எழுந்தாலாம். ராமர் பாதத்துளி பட்டவுடனே அந்த ஆசிரமத்தில் அகல்யை அப்படிப்பட்ட ராமநாமத்தில் பிரீதி அடைஞ்சு அதனால் நான் கட்சி ராமராலே வணங்கத்தக்கவளாக ராமரே சாஷ்டாங்கத்தில் நமஸ்காரம் பண்ணுறார். கௌசல்யமாக வணங்குற மாதிரி அவள் பாபங்கள்லாம் விளைக்கப்பட்டு ராமநாமத்தினால சர்வ பாபங்களும் போகின்றதுக்கு பிரமாணமாக அகல்யினுடைய சாப மோட்சனம். அவள் எப்படிப்பட்ட பாவம் பிரஷ்டையாக போயிட்டா. பதித்த பாவனை சீதாராம். அந்த பதித்தரில் பாவனமாக்கக்கூடியது ராமநாமம். அந்த ராமநாமத்தை ஜெபிச்சு அகல்யானவள் மகாபதிவிரதையாக பாவனமானாள். அவளை நமஸ்காரம் பண்ணார். அவள் கொடுத்த விருந்தை சாப்பிட்டாள். அது பிறகு அதே மாதிரி தண்டகாரத்தில் போய் சபரி கொடுத்த விருந்தை பழங்களையும் அவர் சாப்பிட்டார். எல்லாத்தையுமே அந்த பக்தர்கள் பகவன் நாமா சொல்கிறவங்க கொடுக்கறது பகவான் ஆனந்தமாக சாப்பிடுவான். அதில் தான் அவனுக்கு திருப்தி. அகல்யும் ராமநாமா சொல்லி கரையறனா அவளுக்குள்ளே இருக்கிற காமம் லோபம் என்ற இந்த கெட்ட குணங்கள் அடியோடு போக்கப்பட்டு தெய்வீக நிலையை அடைந்து உன்னத ஸ்திதி அடைந்தவள் அந்த அகல்யை. அவர் கௌதமரோடு மறுபடியும் கௌதமர் தன் கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டு ராம தியானத்திலே இருந்து கொண்டு ராமநாமத்தை ஜெபித்து கொண்டு அந்த உன்னத ஸ்திதி அடைந்தாள். அப்படின்னா அகல்யை பதித பாவனை சீதாராம். அதை பதிதியாக போன அவளை பாவனமாக்கணும். அதே மாதிரி சபரியையும் அவளுடைய பாவத்தை போக்கி அவள் திவ்ய சரீரத்தோட வைகுண்டத்தை ஏகினாள். தன் குருநாதர் மதங்க மகரிஷியுடைய ஆசிரமம் மதங்க மகரிஷி எங்கே போயிருப்பார்? வைகுண்டத்து. அந்த வைகுண்டத்தில் போய் குருநாதருக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறான். அப்படியே அவள் போய் சேர்ந்தாள், வைகுண்டத்தை அடைந்தாள். சபரி மோட்சம். சபரி மோட்சத்துக்கு சாட்சி போதனாக இருந்தாலும் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படிப்பட்ட ராம கைங்கரியம். அதனால் அனவரதம் ராம கைங்கரியம் ராம நாமம். எத்தனை பேர் கரையத்திற்கு அகல்யை கரையத்திற்கு மாரிசன கரையத்திற்கு ராமநாமத்தினால ராமநாமத்தை சொல்லி சபரி கரையத்திற்கு ராமநாமம் சொல்லி இந்த ராமநாமம் யார் சாமி இந்த ராமான்னு சொல்கிறீங்களேன்னு கேட்கலாவோ. ஆனால் மதங்க மகரிஷி சொல்கிறார், இந்த ராமான்ற நாமம் சொல்கிற இல்லையா, இந்த நாமத்துக்குரிய பொருள் உன்னை தேடி வரும் அப்படின்னு மதங்க மகரிஷி சொன்னாராம். அந்த ராமன் யாருன்னு உனக்கு தெரியல, நீ ராமன் சொல்லினாரு. அந்த ராமநாமத்துக்குரிய பொருள் எதுவோ அது ஒன்று தேடி வரும். அந்த நாமி வேறல்ல நாமா வேறல்லன்றது தானே அந்த மதங்க மகரிஷி நம்ம சொல்லி கொடுத்துட்டு போகிறார். அப்போ சபரி அனைவரதும் ராமநாமத்தை சொல்லி அந்த பரம்பொருள் வருமாமே, அதுக்கு பழங்கள்லாம் வைக்கணுமே அப்படின்னு சொல்லி பழங்கள்லாம் பறிச்சுன்னு வந்து வச்சுருக்கா புதுசாக. அப்போ ராமநாமத்தை அனைவரதும் ஜெபிச்சுட்டு இருக்கிறான். அதைத்தான் செய்ய வேண்டியது. அப்போ ராமநாம அங்குலீகம் பொறிச்ச அந்த ராமநாமம் பொறிச்ச அங்குலீகத்தை ஆஞ்சநேயர்களுக்கு தான் கொடுக்குறார். அவரால் தான் யாருக்கு அந்த நாமா கொடுக்கப்படுகிறதோ அவர்களால் தான் காரியத்தை சாதிக்க முடியும். அந்த நாமத்தை பெறாதவர்களாகிய மற்ற வானர்களால் சாதிக்க முடியாது. நாமத்தை பெறாதவர்களாக மற்ற திக்குகள் மற்ற தெற்கு திக்கு போகாமல் கிழக்கு மேற்கு வடக்கு இந்த 3 திக்குகள் போனவர்களால் சாதிக்க முடியலை. ராமநாமம் பொறிக்கப்பட்ட அந்த மோதிரத்தை ஆஞ்சநேயர்கள் கொடுக்குறா. அவர் தான் கரெக்டாக தெற்கு திக்கு போகிறாரு. தெற்கு திக்கு போகும்பொழுது அவர் கூட இருந்த வானர்களுக்கு அதனால் பெருமை. அந்த ராமநாமம் ஜெபிக்கிறதுனால அந்த ஆஞ்சநேயர்களுடைய காரியத்தை சாதித்தார். ஆனால் சாதித்த அங்கதன் ஜாம்பவான் எல்லாருக்குமே இது வந்து நலன் நீலன் எல்லாரும் கூட போனவர்கள் அவங்களுக்கெல்லாம் பெருமை. அந்த வானர்கள் போனவங்க தான் அந்த கூட்டத்தில் தெற்கு திக்கு போன வானர்களால் தான் சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு பெருமை. ஆனால் சாதிச்சது யாருன்னா அந்த ராமநாமத்தை யார் கையில் வச்சுருக்கோ அவள் தான் இந்த சம்சார சாகரத்தை கடக்க முடியுன்றது. அந்த 100 யோஜனை விஸ்தீர்ணம் உள்ள சதயோஜனை விஸ்தீர்ணம் அந்த ராமார்ணம் அந்த இந்த சம்சார சாகரம் அந்த அர்ணம் அந்த கடலை கடக்கிறார். யார் ராமநாமத்தை பிடித்து கொள்கிறாரோ அவள் தான் இந்த சாகரத்தை கடக்க முடியும். 100 யோஜனை 100 வயசு நமக்கு 100 வயசு கொண்ட இந்த இந்த மனுஷ சம்சார சாகரத்தை கடக்க முடியும் அப்படின்றது ஆஞ்சநேய சுவாமி காமிச்சிட்டார். எப்படின்னா கோஷ்பதிக்குற வாராசி, அதாவது பசுவின் குளம்படியில் தாண்டுற மாதிரி சுலபமாக தாண்டிட்டாராம். கோஷ்பதிக்குத வாராசி மசகிக்குத ராட்சசம். அங்கே 1000 யானை பலம் கொண்ட 10,000 யானை பலம் கொண்ட ராட்சசர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் எப்படி அமைச்சு 10,000 யானை பலம் கொண்ட ராட்சசம் நம்மளாம் பெருசாக தோணும். ஆனால் ஆஞ்சநேயர் எப்படி இருந்தால் கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டாராம். அவ்வளோ பலம் ஜெயத் அதிபலோ ராமஹா, அவ்வளோ பலமாக ராமநாமத்துக்கு அந்த ராமநாம பலத்தினால் அவர்கள் கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு அந்த ராட்சசரில் அப்படின்னு சொல்கிற மசகிக்குத ராட்சசம் ராமாயண மகாமால ரத்னம் வந்தே அனிலாத்மஜம். அப்படிப்பட்ட வாயுதேவனுடைய புத்திரனாக்கி அந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு அப்படிப்பட்ட இந்த ராமாயண மாலைகளில் பல ரத்னங்கள் இருக்குது. அதில் மகாமால ரத்னம் உயர்ந்த ரத்னமாக பிரகாசிக்கிற ஆஞ்சநேய சுவாமி அப்படின்னு
தியான ஸ்லோகத்தில் வருது, ராமாயண ஸ்லோகம் ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட மகாமல ரத்னமாக பிரகாசிக்கிற ஆஞ்சநேய சுவாமி. அதனால் அவர் டீச் பண்ணுறது தான் நமக்கு இந்த சுந்தரகாண்டத்தில் ராம குணங்களை பற்றி. ராம நாமத்தை டீச் பண்ணுறதே ராமர் தான், இது ஆஞ்சநேய சுவாமி தான். ஆஞ்சநேய சுவாமி இல்லாமல் ராமநாமம் எப்படி நம்மளுக்கு சித்தி ஏற்படும்? அதான் ராமநாமத்தை நிறைய சொல்லணும், நிறைய சொல்ல 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 அந்த ராமநாமத்தை ஆபரணமாக அணிந்த பிறகு, அந்த ராமநாம அங்குலியத்தை சீதையிடத்தை ஒப்படைத்த பிறகு, அதுக்கு பிறகு அவருடைய சோகம்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது பிறகு சீதையுடைய புலம்பெல்லாம் ரொம்ப இருக்காது, எங்கேயோ ஒன்று இருந்தால் இருக்கும். அதுக்கு முன்னாடி புலம் வந்து ரொம்ப உயிரையோ எடுத்து துணிச்சிட்டான், தூக்க மாட்டிக்கு போயிட்டான், அந்தளவுக்கு போயிட்டான்னு என்னென்ன அந்த குருநாதர் வரணும், அந்த டீச்சர் வரணும். எந்த டீச்சர்? இந்த ராம குணங்களை டீச் பண்ணுறதுக்குரிய டீச்சர் வரணும். அது யார்? குருநாதராக ஆஞ்சநேய சுவாமி வரணும். அந்த உடனே ஆச்சாரியார் வந்துட்டாரா, ஆள் தான். இனிமேல் ராம குணங்கள் ராம நாமத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்குனே வந்தவர் ஆஞ்சநேய சுவாமி. அப்போ அந்த ராம நாமத்தை அங்குலியத்தை கொடுத்த உடனே அவர் சோகமெல்லாம் மறந்து போச்சு. ராம குணங்கள் ராமரை தியானம் பண்ண ஆரம்பித்தான். அப்போ கண்கள் ஆனந்த பாஷ்பம் வடித்தா, பேரானந்தம் அடைத்தான், சோகமெல்லாம் நீங்கி போச்சு சீதைக்கு. அது ஆஞ்சநேயர் பண்ணார். அப்போ அந்த நாமத்தை பகவான் யார் இடத்துல கொடுக்குறானோ அந்த நாமத்தை வைத்து கொண்டவர்களால் தான் காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு, ஆஞ்சநேயர் சுவாமியால் தான் காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு ஜாம்பவானுக்கு தெரியுமா? அது ஜாம்பவான்னா பரமகுரு ஆஞ்சநேயருக்கு. அவருக்கு மறந்து போன அவருடைய பலத்தை ஞாபகப்படுத்துகிறான். நீ சூரியனே விழுங்கினவன், நீ உன்னால் முடியாத காரியமே கிடையாது, இந்த கடலில் சொல்லமாக தாண்டிடுவன் நீ அப்படி சொல்லி தூண்டி விடப்பட்ட உடனே அந்த ராமநாமத்தை வச்சுருக்கார். அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனால் மறந்த மாதிரி இருக்கார். அவர் சிவனுடைய அம்சம் பொருந்திய முதல் புரிஞ்சிக்கணும். சிவனே தான் இந்த ராமநாமத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக ஆஞ்சநேயராக வந்திருக்கார், அது புரிஞ்சிக்கணும். சரி, அப்படி வாயுடைய அம்சமாக அவதரித்தார். வாயுடைய அம்சமும் அவர் தான், சிவனும் அவர் தான், ஆஞ்சநேய சுவாமி தான். சரி, அப்படி ஆஞ்சநேய சுவாமி கடலை தாண்டினார், எல்லா தடைகளையும் உடைச்செறிஞ்சு போனார். அப்படிப்பட்ட அஷ்டமா சித்திகளையும் அங்கே வெளிப்படுத்தியிருக்கார் ஆஞ்சநேய சுவாமி. உடம்பு பெருக்கிறது, சிறுக்கிறது, தன் பிராமணனாக ஒரு வேறு ரூபத்தை எடுத்து பிராமணனா ரூபத்தில் எடுத்து இருக்கிறது, அது மாதிரி பல ரூபங்கள் எடுக்கிறார், விஸ்வரூபம் எடுக்கிறார். அதே சமயத்தில் பல சித்திகள் காமிய டக்குனுங்க மாறியது தோன்றது எல்லாம் பண்ணுறார். அவர் அந்த சித்திகள்லாம் அந்த ராமநாமத்தினால் கிடைச்ச அந்த சித்திகள்லாம் அங்கே பயன்படுத்துகிறார். அனவரதம் ராமநாமம் ஜெபிக்கிறது தான். ஆனால் ரிஷிகளுடைய சாபத்துக்கு மதிப்புத்து தன் மறந்த மாதிரி இருக்காரே தவிர அவர் எப்பொழுதும் ராம் பக்தர் தான், நித்தியமான ராம் பக்தர் தான் ஆஞ்சநேய சுவாமி. அவர் சிரஞ்சீவியாக வாழ்கிறார். அவர் நினைச்சாலே நம்மளுக்குலாம் ஆயுசு கூடும். சிரஞ்சீவி இல்லையா அவர்? சஞ்சீவனி பருவத்தை தூக்கின்னு வந்தவராச்சு, மலையே தூக்கணும் வராச்சு. அது சரி, அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தியுடைய பாகம். ஏன்னா ராமநாமம் சொல்கிறவங்களே மலையை தூக்க முடியும். நம்ம கிருஷ்ணர் மலையை தூக்கினார், கோவத்தன் மலையை தூக்கினார் கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னால் 7 வயசில் தூக்கினார், பெருசாக சொல்கிறோம் ஆஹா ஓகோன்னு. கிருஷ்ணர் தூக்கணும்னு அவசியம் இல்லை, ராமன் நாமம் சொல்கிறவங்களாலே மலையை தூக்க முடியும். ஆஞ்சநேய சுவாமியாலே வந்து சஞ்சீவனி பருவத்தை 2-3 தடவை தூக்கின்னு வந்தாராம், அப்படி பந்தாடின்னு வந்தாராம் மலையை. அப்புறம் அதெல்லாம் சுலபமாக தூக்க முடியும். ராமன் நாமம் சொல்கிறவங்களாலே மலையை தூக்க முடியும், பெரிய விஷயம் இல்லை. கிருஷ்ணர் தூக்கினார் ஆஹா ஓஹோ, பகவான் தூக்கத்து பெரிய விஷயமா? பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய ராமன் நாமத்தை சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் தூக்கினார் மலையை சஞ்சீவி பருவம், அதுதான் பெரிய விஷயம். அப்படி புரிஞ்சுக்கணும். அப்புறமா தான் அந்த வானத்துக்குள்ளே வைத்தியனாக இருக்கக்கூடிய சுஷேனன் என்பவன் மூலமாக தான் அந்த மூலிகை சஞ்சீவினி, மிருத சஞ்சீவினி, விசல்யகரணி, சஞ்சீவகரணி, மிருத சஞ்சீவினி, செத்தவங்களை உயிர் பழிக்கக்கூடியது, அப்புறமா காயங்களை ஆற்றக்கூடியது, அவங்கள அதே சமயத்தில் பிரிஞ்சு போன அங்கங்களை ஒட்ட வைக்கக்கூடியது அப்படின்ற அந்த மூலிகைகளை கொண்டு வந்து அவர்களை காயத்தை ஆற்றி அவரை உயிர் பழிக்க வைக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. அதையே செத்து போன வானர்கள்லாம் உயிர் பழிச்சிடுறாங்க இந்த சஞ்சீவனி பருவத்தினால. ஆஞ்சநேயர் தான் பிராணன், அதில் புனருத்தரணம் பண்ணுறார் வானர்களுக்கு. அப்படிப்பட்ட ராமநாமத்தை ஜெபிக்கிறவங்களால் சாதிக்க முடியாத விஷயம் எதுவும் இல்லைன்றது ராமர் ஆஞ்சநேயர் பிரத்யட்சமாக தன் வாழ்க்கையில் நிரூபணம் பண்ணியிருக்கார். ஆனால் ராமநாமம் தான் நிறைய சொல்லணும், அவர்களால் தான் சாதிக்க முடியும் உலகத்தில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு ஸ்பஷ்டமாக தெரியுது பாருங்கள் ஆஞ்சநேயர் வாழ்க்கை வரலாறுல. அதான் விஷயம். அப்போது எல்லாமே ராமநாம கோஷம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயத்தடி போல் ராம. அப்போ இந்த ராஜா ஜெயதி சுக்ரீவ் அப்படின்னு சொல்ல இவருடைய இந்த ஆஞ்சநேயர் பாடுற புகழையே எல்லாம் கூட பின்பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா வானர்களும். யுத்தகாண்டம் பூரா இது தான், இந்த ஜெயத்தடி போல் ராம இந்த ஸ்லோகம் தான் நிறைய அடிக்கடி வரும். ஏன்னா திருப்பி எல்லாம் பின்பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம் எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சுருக்கமாக ஸ்ரீராம ஜெயம்னு சொல்கிறோம்.
அப்படி ஜெயத்தெரி போல ராமஹா. அந்த ஸ்லோகம் தான் அவர் பாடுறாரு. எல்லா வானர்களும் பின்பாட்டு பாடுறாங்க எல்லா வானர்களும். ஏன்னா ஆஞ்சநேயர் அனுசரிச்சா தான் நமக்கு ராம் பக்தி கிடைக்கும், ராமர் இவருக்கு கிடைச்ச பலம் நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆஞ்சநேயர் பின்பற்றி நடக்கிறார்கள் எல்லா வானர்களும், அங்கதன் முதலானவர்கள் எல்லாமே. அப்புறமா அவர்களெல்லாம் பலம் பெறுறார்கள் எல்லாமே ராம நாமத்தை சொல்லி. அதனால தான் அவரெல்லாம் கடலை கடக்க முடியுது. அவரெல்லாம் வந்து என்னென்னா அந்த பாறைகள் போட்டு அந்த பாலம் அமைத்து சேதுபந்தனம் பண்ணி அங்கே ராவணன் வீட்டில் போய் கலக்குன்னு கலக்குறாங்க. எல்லாரையும் ஜெயிக்க முடியுது ராம பலத்தினால. வானர்களால் எல்லாரையும் ஜாட்சிலையும் ஜெயிக்க முடியுது, சுலபமாக ஜெயிக்க முடியுது எல்லாரையும். அதான் சொல்கிறேன், ஆஞ்சநேய சுவாமி எப்படி அடிச்சார்னா ராமநாமம் சொல்கிறவங்கள சொல்லக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி ரோம் ரோம் மே ராம் ராம், என்னுடைய ரோமங்களில் ராம நாமம் தான் பதிஞ்சிருக்கு. அந்த ராம நாமத்தை சொல்லக்கூடிய அவர் ஆஞ்சநேய சுவாமி சுலபமாக கொசடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டாராம். 10,000 யானை பலம் முடியும், 1000 யானை பலம் முடியும், பல ஆயிரக்கணக்கான யானைகள் பலம் கொண்ட அந்த ராட்சசர்கள் தேவர்களே திரும்பி பார்க்க மாட்டோம், பயந்து நடுவாங்களாம் அந்த ராட்சசர்கள். அகம்படன் அவன் இவன் அக்ஷகுமாரன் அதுபோல் 80 ராட்சசர்கள் எல்லாமே மகா பராக்கிரமசாலிகள் எல்லாமே 1000 யானை பலம் கொண்டவர்கள் ஒருத்தரும். அவரெல்லாம் எப்படி அடிச்சாருன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சாருன்னா கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு மசகி குறைந்த ராட்சசன். அந்த ராட்சசம் கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டார் ஆஞ்சநேய சுவாமி. அப்படியேப்பட்ட வீரதீர பராக்கிரமம் கொண்டவர். இதனால் ராமாயணம் படிக்கிறவங்களுக்கு எவ்வளோ அமிர்தமான விஷயங்கள் காத்து கிடக்குது. அதெல்லாம் அப்படியே அள்ளி பருக்க வேண்டியது தான். எதனால் இவ்வளோ பராக்கிரமம் அடைஞ்சார் ஆஞ்சநேய சுவாமி? ராம நாமத்தினால. ராம நாம ஜபம், ராம நாம கீர்த்தனம், ராம சங்கீர்த்தனம். அதுதான் மற்றவங்களுடைய சோகத்தையும் போக்க முடியும். ராமநாமத்தை ஜெபிக்கிறவங்களால தானும் சோகமற்றவர்களாக இருக்க முடியும், உற்சாகமாக ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கணும். ஆஞ்சநேயர் பாருங்கள், ராமரை பாருங்கள். அந்த ராமரை வழிபடுற ஆஞ்சநேயர் எப்படி இருக்கார்? ராமர் எப்பவும் சோகமாக இருப்பார், சீதை நினைச்சு புலம்பிண்டு அப்படியே கோதண்ட பாணியாக. ஆனால் அசகாயசூரனாக இருப்பார். ஆனால் பார்த்தா ராமரோட ஆஞ்சநேயர் தான் பலசாலியாக தோணும் நம்மளுக்கு பார்த்தா. நல்ல வஜ்ரபலி வீரமாருதி அப்படி வஜ்ரபலியாக மகா பராக்கிரமசாலியாக ஆஞ்சநேயர் தான் பார்த்தா பலசாலி. ஏன்னா ராமரை விட ஏன் இவர் பலசாலியாக பார்க்கறது தோணுதுன்னா, இவர் ராம நாமத்தை படிச்சிருந்தார். ராமரோட ராம நாம வசதி. ராம நாமம் இருந்தாவே ராமர் வந்துடுவார் அந்த இடத்துல. ஆனால் நாமிய வரல, நாம வரல. ஆனால் நாமியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நாமியை பிடிக்கிறதுக்கு ஒரே வழினா நாமத்தை பிடிக்கிறது தான். நாமத்தை பிடிச்சா தான் நாமி தன்னாலே நம்ம தேடி வருவார். அதனால் ராமரை எனக்கு எதுக்கு ராமா, நீ தேவையில்லை, எனக்கு உன் நாமமே போதும் அப்படின்ட்டு புரந்தரதாசர் சொல்கிறார் இல்லையா? அதனால் ராமன் நாமம் பிடிச்சா நீ வந்துட்டு போகிற. நீ வந்து என்னென்னா இப்போ நீ பக்தி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இது பண்ணி உனக்கு பூஜைலாம் பண்ண இது பண்ணால் ஒன்று தியானம் பண்ணணும்னு நினச்சா நீ போக்காட்டுவேன். என் கண்ணை விட்டு மறைஞ்சிடுவேன், என் மனசில் நிற்க மாட்டேன் கோதண்ட பாணியாக. ஆனால் உன்னை தியானம் பண்ணுறது வேஸ்ட்டு. உன் நாமத்தை பிடிச்சா தன்னாலே என் மனசில் வந்து நிற்க போகிறேன். உன்னை பிடிக்கிறதுக்கு ஒரே வழினா உன் நாமத்தை ஜெபிக்கிறது தான், உன் நாமத்தை கீர்த்தனை பண்ணுறது தான் அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி தெரிஞ்சுட்டார். அதனால் ராமர் ஹிருதயத்தில் அப்படி இழுத்து கீழ்ச்சி பார்த்தா அங்கே சீதாராமன் பிரகாசிக்கிறாங்க. ஹிருதயத்தினாலே வந்துட்டான் ராமன், வந்து தான் ஆகணும். அந்த ராமநாமம் சொல்கிறவங்களுக்கு வசப்பட்டே ஆகணும். அந்த சீதாராமன் வசப்பட்டார். சரி, ஓகே, டைம் சொல்லிடுறேன். இந்த ராமருடைய புகழை பற்றி ஏதோ பேசணும்னு ஆசையாக இருந்தது, பேசிட்டேன். ஆனால் நாமத்தை அதிகமாக ஆவர்த்தி பண்ணணும். நிறைய ராம ராம ஏக பக்தி விசிஷியது. ஏக நாமம், இந்த ராமநாமம் எதையும் சாதிக்கக்கூடியது. அக்லிஷ்டகாரணன் பேர் ராமருக்கு. கிளேசம் இல்லாமல் காரியத்தை சாதித்து கொடுக்கக்கூடியவர். நம்ம எவ்வளோ சிரமப்படுறோம் ஒவ்வொரு காரியங்கள்லையும், இவ்வளோ சிரமப்பட வேண்டியது இல்லையா? ஆமாம், ராமாயணத்தில் சொல்லியிருக்கு. ரொம்ப நம்ம கஷ்டப்படுற தேவரெல்லாம் வந்து யானைப்பட குதிரைப்பட அந்த படம்லாம் வச்சுன்னு ராஷ்டிரில் வாதம் பண்ண ஒன்றும் இல்லை. ஒரு குரங்கு படையை கொண்டு போய் ஈஸியாக ராவணனை வாதம் பண்ணிட்டார் ராமர். எல்லா காரியம் சுலபமாக முடிப்பார். வாலியை அடிக்கடி போய் சண்டை போட்டு சுக்ரீவன் தோற்று போய் ரொம்ப கஷ்டப்பட்டான். ராமர் ஒரே பானம் தான், அதுதான் வாலியை முடிச்சிட்டார். மற்றவங்களாம் ஆஹா ஓஹோன்னு நினைக்கணும், அவங்கள சுலபமாக தட்டணும். சுலபமாக தட்டிடுவார் ராமர். அதுதான் அக்லிஷ்டக்காரனா, கிளேசம் இல்லாமல் காரியத்தை முடிக்கக்கூடியவர். விஸ்வாமுத்திரர் எத்தனையோ தடவை யாகம் பண்ணார். ஆனால் யாகங்களால் பார்த்தா அடிக்கடி வந்து மாரிசம் கெடுக்கிறான் துன்புறுத்தான். ராமர் லக்ஷ்மணன் வந்தாங்க, உடனே சுலபமாக அந்த ராஷ்டிரலையும் துவம்சம் பண்ணிவிட்டு ஈஸியாக அது அந்த யுத்தத்தில் தான் பெருசாக வர்ணிக்கல பாருங்கள். நீங்கள் ஒன்றா பாருங்கள், சுபாக மாரிசனை வதம் பண்ணுற விஷயம்லாம் அந்த விஸ்வாமுத்திர யக்ஞ சம்ரக்ஷணம் பாருங்கள், ரொம்ப சுலபமாக இருக்கும். சீக்கிரமாக சண்டை முடிச்ச மாதிரி இருக்கும். பெருசாலாம் யுத்தம் பெருசாக வர்ணிக்க மாட்டாங்க. இப்போ மகாபாரத்தில் யுத்தம் பெருசாக வர்ணிக்கிறாங்களே, ஒருத்தர் வதம் பண்ணுறதுக்கு, துரோணாச்சாரிய வதம் பண்ணுறதுக்கு ஒரு துரோண பருவமே இருக்குது. அவ்வளோ சண்டைகள் விஸ்தாரமாக இருக்குது. கர்ணனை வதம் பண்ணுறதுக்கு அவ்வளோ போராடி தான் வதம் பண்ணார் யார், அர்ஜுனன்.
அவ்வளோ லேஸில் கர்ணனை வதம் பண்ண முடியல. துரோணாச்சாரியர் அவ்வளோ சீரியல் வதம் பண்ண. ஆனால் இவரெல்லாம் மனுஷர்கள், இவரில் வதம் பண்ணுறதுக்கே இவ்வளோ கஷ்டம். ஆனால் ராட்சசர்கள் மகா பராக்கிரமசாலி ராட்சச வதம் பண்ணுறதுக்கு ரொம்ப ராமர் ரொம்ப சிரமம் எடுத்துக்கல. ஏன்னா அவன் மனுஷன். இப்போது அர்ஜுனன் இவன் அதான் மனுஷனாக பகவானுடைய அம்சம்தான், இருந்தாலும் பகவானுடைய அம்சம் அவ்வளோதான், பகவான் கிடையாது. பகவான் ராமர். அப்படின்னா இவங்களாம் அர்ஜுனெலாம் போராடி தோற்கடித்த சாதாரண துரோணாச்சாரியர் இவங்களையே ரொம்ப போராடி தான் சண்டை போட்டு தோற்கடித்தாங்க. ஆனால் ராமருடைய யுத்தத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப சுலபமாக இருக்கும். 1.5 முகூர்த்தத்தில் 16 ராட்சசங்களை வதம் பண்ணிடுவார். அக்லிஷ்டக்காரன் கிளேசம் எல்லாம் முடிச்சுடுவார் ராமர். 1.5 முகூர்த்தம் தான் அவனுக்கு தேவை 16 ராட்சசங்களை வதம் பண்ணுறதுக்கு. ஆமாம், ஒவ்வொரு ராட்சனும் பார்த்தா 10,000 யானை பலம் உடையவன், 1000 யானை பலம் கொண்டவன். சாதாரணமானவன் கிடையாது, மனுஷன் கிடையாது. மனுஷனை ஜெயிக்கிறதுக்கு, ஜெயத்திலிருந்து வதம் பண்ணுறதுக்கே எவ்வளோ போராடினா அர்ஜுனன். கிருஷ்ணனுடைய பலத்தினால் தானே ஜெயித்தான். பகவான் கிருஷ்ணர், பகவான் ராமர், அவர்கள் நேரடியாக சண்டை போட்டாங்கன்னா இவங்களாம் துவம்சம் ஒரு நிமிஷத்தில் காலி பண்ணிடுவாங்க, கிளேசம் இல்லாமல் முடிச்சுடுவாங்க. ஆனால் மனுஷர்களாக அர்ஜுனனோ மற்ற பீமனோ இவங்களாம் வந்ததுன்னா ரொம்ப போராடி தான் 19 நாள் யுத்தம் பண்ணானா ஜராசந்தனை வதம் பண்ணுறதுக்கு பீமன். அப்புறம் பகவான், அதுக்கும் பகவானுடைய கிருஷ்ணனுடைய ஒரு உதவி டெக்னிக், அந்த சூட்சமம் சொன்ன உடனே அந்த ஜராசந்த கீழ்ச்சி திருப்பி போட்ட உடனே தான் அவன் மடிஞ்சான். அப்போ பகவானும் அதுக்கும் பகவான் உதவி, தன் பலத்தினால 10,000 யானை பலம் கொண்ட பீமசேனால ஜராசந்தனை வதம் பண்ண முடியல. 19 நாளாக யுத்தம் பண்ணுறான், முடியல. அப்போது பகவானுடைய யுக்தி, கிருஷ்ணனுடைய யுக்தினால்தான் அவன் ஜெயிக்க முடிஞ்சது. அப்போ நம்மளாம் மனுஷர்கள், நம்மளால் என்ன சாதிச்சிட முடியும்? நம்மளாம் போராடி இருக்கிறோம். பீமன் போராடின மாதிரி, ஜராசந்தனை வதம் பண்ணுறதுக்கு 19 நாள் போராடின மாதிரி, அர்ஜுனன் கர்ணனை வதம் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் போராடினோம், அது மாதிரி போராடின மாதிரி, அது மாதிரி எவ்வளோ நாளாக போராடுறோம். ஆனால் நாமெல்லாம் பெரிய பெரிய ரொம்ப சிரமப்படுறோம். ஆனால் ராமர் அண்டிட்டோம்னா அது விஸ்வாமித்திரர் பல நாள் போராடினார் இந்த ராட்சசங்களை விரட்டி அடிக்கிறது. அந்த யாகங்கள் நடத்தவே முடியல, எல்லாத்தையும் கெடுக்கிறான் ராவன். யார்? இந்த மாரிச சுபாகலாம் அப்போ முடியாத போது ராமர் கூப்பிட்டு வந்தோடனே ஒரு நிமிஷம் காலி பண்ணிட்டார் எல்லாத்தையும், வாஷ் அவுட். தாடையை ஈஸியாக வதம் பண்ணிட்டார். நினச்சா ஒரு பானத்தில் காலி பண்ணிட்டார். தாடைக்கு ஈஸியாக வதம், பெரிய போராக வர்ணிக்க மாட்டாங்க அதெல்லாம் பார்த்தா. தாடைக்கு வதலாம் சும்மா மந்திர கற்கள்லாம் வீசணும் அப்படின்னு டக்குன்னு பார்த்தா பகவான் கொஞ்சம் கருணை காட்டினான், அவ்வளோதானே தவிர போராடல, கருணை காட்டினான். அப்புறம் வதம் பண்ண ஒரு நிமிஷத்தில் ஒரு அடி அடிச்சவனே முடிஞ்சு போச்சு. இவ்வளோ வேணாங்க. ராவணவாதத்துலேயே ரொம்ப நேரம் ராவணங்களை யுத்தம் பண்ணாலும் விளையாடுறாரு. அப்போ மாதளி சொல்கிறான், அந்த தேரோட்டி இந்திரனுடைய தேரோட்டி சொல்கிறேன், நீங்கள் என்ன விளையாடுறீங்க? நீங்கள் நினச்சா அவனை பிரம்மாஸ்திரத்தினால தான் அவனை அழிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு பானத்தை போட்டால் அவன் முடிஞ்சிட போகிறான். இல்லை சும்மா விட்டு பார்க்கலாம், என்ன தான் பண்ணுறான்ட்டு பார்க்கலான்ட்டு. யுத்தத்தில் யுத்த பிரியர் பகவான் விஷ்ணு. அந்த யுத்தத்தினால பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக தான் ஜெய விஜயர்கள் ராவண கும்பகர்ணனாக வந்தார்கள். அதனால் யுத்தம் கொஞ்ச நேரம் யுத்தம் பண்ணுறாரு. புரியுதா? நரசிம்மாவதத்தில் கீழ்ச்சி போட்டார் வந்தவொடனே. அது மாதிரி கீழ்ச்சி போட முடியாதா? அங்குல்ய கிரேனன்னு சொன்னார் இதே ராமாவதத்தில். விரல் நுனியில் கீழ்ச்சி போட்ட முடியும். சரி, கொஞ்ச நேரம் நான் யுத்தம் பண்ணணும், கொஞ்ச நேரம் ஆசை. எப்படி தான் பராக்கிரமம் வெளிப்படுத்துகிறான். நம்ம ஜெய விஜயர்களில் ஜெயனாந்தவனாச்சு இந்த ராவணன். அவங்களும் யுத்தம் பண்ணணும், கொஞ்ச நேரம் ஆசை, அதனால் விளையாட வர்றாரு. அவ்வளோதான், நினச்ச ஒரு க்ஷணம் முடிஞ்சு போச்சு. மாதளி சொன்னதுனால உடனே பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணார். அவன் தான் ராவணன் முடிஞ்சிட்டான், ராவணன் ஓய்ஞ்சிட்டான். அக்லிஷ்டக்காரனை கிளேசம் எல்லாம் முடிச்சிட முடியும். 16 ராட்சசத்தில் 1.5 முகூர்த்தத்தில் காலி பண்ணிட்டார். நம்ம கஷ்டங்கள் எல்லாம் ஈஸியாக சமணம் பண்ணிட முடியும் ராமரால். நம்ம முயற்சி பண்ணணும். ஆஞ்சநேயர் தேடுதுன்னு தன்னை சொந்த காலத்தில் தேடுறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. சரி, கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா நமோஸ்த ராமாயன்னு சொல்லலையாம், ராமநாமம் சொல்லலையாம். அதான் தப்பான். ராமநாமம் தானே உனக்கு நான் கொடுத்துருக்கேன், அதை மறந்துட்டு நீ உன் சாமர்த்தியத்தினால நான் செய்தியை கண்டுபிடிச்சிடணும் அதை கண்டுபிடியாமல் பார்க்கலாம். லங்கைக்குள்ளே தானே இருக்கிறா, ரங்கைக்குள்ளே தான் இருக்கிறா, வெளியே போல. அப்போ நான் ரங்கைக்குள்ளே எப்படி நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு அந்த தன் சாமர்த்தியத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டார். தன் சாமர்த்தியத்தை நம்ப ஆரம்பிச்சதுனால லங்கை பூரா தேடினார். லங்கைக்குள்ளே தான், லங்கை விட்டு வெளியே போயிட மாட்டான். அப்போ லங்கைக்குள்ளே தானே இருக்கணும். அப்போ நம்ம தேடி கண்டுபிடிச்சிடுவோம் ஈஸியாக. லங்கையை சின்ன பட்டினம் இது தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ண, இதுதான் காற்று வேகத்தில் பறக்கக்கூடியவராச்சு. உடனே அங்கே போந்து ஒரு விதத்தில் பார்த்து அங்கே பார்த்து எங்கேயோ தேடி பார்த்தா ஆனால் சீதை காண கிடைக்கல. அது எப்படி ஒரு கண்ணுக்கு மட்டும் தெரியாமல் இருக்கும். ஆனால் லங்கையில் தான் இருக்கிறான். அப்போது பக்கத்துலேயே இருக்கிற சீதையை அப்புறம் கட்சியில் இந்த அசோகவனம் ஒன்று தான் நம்ம விட்டு, ஒரு வேளை எங்கேயாவது இருப்பாளோ இருக்க மாட்டாளோ சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேளை அங்கேயும் பகவான் நீ ராமநாமம் சொல்லலைன்னா அங்கேயும் மறைஞ்சிருப்பான். இவன் கண்ணுக்கு எதிரே இருப்பான், ஆனால் தெரியாது. இப்போ நம்ம ஒரு பொருளை தொலைச்சிட்டு தேடி கிடப்போம். வீட்டில் பார்த்தா அங்கே தேடும் இங்கே தேடும் எங்கெங்கே தேடுமா. அப்போ நம்ம ஏன்னா ராமநாமம் சொல்லாதனால தான் நம்ம பொருளை தொலைச்சிட்டு தேடி கிடறோமா வீட்டில். ஆக்சுவலி பார்த்தா தலையிலே சீப்பு இருக்கும், சீப்பு எங்கெங்கே தேடுவான். பக்கத்துலேயே இருக்கும் பொருள், அப்படியே தள்ள அடிச்சுப்போம். இவ்வளோ அழிய விட்டுச்சு. நம்ம வீட்டில் ஒரு பொருள் தேட ஆரம்பிச்சோம்னா
அந்த பொருள் தேடி தேடி பார்ப்போம். அந்த காசு ஏதோ ஒன்று, ஒரு ஐடென்டி கார்டு ஏதோ ஒன்று வச்சுட்டோம், அந்த ரேஷன் கார்டு ஏதோ ஒன்று, அந்த ஸ்மார்ட் கார்டு இங்கே தானே வச்சேன், இங்கே தானே வச்சேன், பையெல்லாம் தேடி பார்ப்போம், அந்த பையில் தேடி பார்ப்போம், இந்த பையில் தேடி பார்ப்போம், அங்கே வச்சேன் இங்கே வச்சேன்னு வீடு சும்மா தேடி அழிச்சிடும். அழிஞ்சிட்டு கட்சியில் பார்த்தா பக்கத்துலேயே இருக்கும். பத்தியா இந்த புக்கு கீழே இருக்குது பாரு, இந்த புக் அடியில் இந்த புக்கில் வச்சுருக்கேன். அடடா இந்த ஸ்மார்ட் கார்டு, இந்த ஐடென்டி கார்டு ஏதோ ஒன்று தொலைச்சிட்டோம்னா எப்படி தேடுறோம்? கட்சியில் பார்த்து கிட்டவே கிடச்சிச்சுன்னா ரொம்ப அசிங்கமாகிடும், நம்மளுக்கு ரொம்ப கேவலமாகிடும். என்னடா இவ்வளோ கிட்ட இருக்குது நம்மளுக்கு தெரியாமல் போச்சே, பக்கத்துலேயே வச்சு நம்ம எங்கெங்கே தேடினோமே அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ வெக்ஸ் ஆகிடும். நம்ம யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி தான் ஆஞ்சநேய சுவாமி வெக்ஸ் ஆகிட்டாராம். பக்கத்துலேயே இருக்குது இந்த சீது அசோகவனத்தில். அப்போ நமஸ்த ராமாய ச லக்ஷ்மணாயே தேவ்யேச்சே தஸ்யை ஜனகாத்மஜாய், அந்த ராமநாம சொன்னேன். தேவ்யேச்சே தஸ்யை ஜனகாத்மஜாய் நமோஸ்து ருத்ரேந்திர யமாலிலேபியோ நமஸ்து சந்திரார்க்க மருத்கனேபியா ருத்ரன் யமன் அணில அப்படி வாயுதேவன் எல்லாரும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ராமன் நாமத்து நமஸ்து ராமாய. நீ மற்றவங்களாம் தேவத்தை வணங்க, மற்ற தேவதைகள்லாம் நீ வணங்கணும்னு அவசியமே இல்லை. ராமநாமம் சொன்னாவே கிடச்சிடும். அந்த ராமநாமம் சொன்னாரே இல்லையோ மற்ற தேவதை வணங்க அடிப்போம். ராமநாமம் சொன்ன இல்லை. உடனே அசோகவனத்தில் பார்த்தா, அடே இந்த இடத்துல பார்த்தா சீதை காண கிடைக்கிறாளே, சீதையை பார்த்துட்டார். யாரோ பேர் பெண்ணு சுற்றி ராட்சசர்கள் நடுவில் இருக்காளே அப்படின்னு இப்போ தான் தெரிஞ்சுதா. 4 அங்குலம் இடம் கூட கேப் விடாமல் தேடினவர், அப்போ எல்லாத்தையும் தேடிக்கிறவர், அப்போ எப்படி சீதை காணாமல் போயிருப்பா? இப்போ எப்படி சீதை காண கிடைச்சா? அதுதான் ராமநாமத்துடைய மகிமை. உன்னால் சாதிக்க முடியாது, நீ ஏன் போராடுற, கஷ்டப்படுற? ராமநாமத்தை சொல்ல நிறையும் ஆவர்த்தி பண்ணு. கிளேசம் இல்லாமல் ராமர் சாதித்து கொடுப்பார் உனக்கு. நீயா சாதனை பண்ணால் ரொம்ப கஷ்டப்படுவேன். இதெல்லாம் ராமாயணத்தில் பார்க்குறோம் இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்குறோம். இதே ராமர் நினைச்சார்னு ஒரு க்ஷணத்தில் எல்லா காரியத்தையும் சாதிச்சு கொடுத்தால ஜனஸ்தானத்தை ஹதஸ்தானம் ஆக்கிட்டார் இல்லையா, 16 வருஷத்தில் 1.5 மூத்தில் வதம் பண்ணிட்டார் இல்லையா. அதே போல் விஸ்வாமுத்தருடைய யாகத்தை ரட்சணம் பண்ணி கொடுத்தார் இல்லையா, யாகத்தை காப்பாற்றி சுபதர்ஷனா மங்களகரமாக எங்களுக்கு மங்களத்தை உண்டு பண்ண, மங்களத்தை தரிசனம் பண்ணி கொடுத்தவனே, மங்கள சொருபியே, உங்களை தர்ஷனம் ராமா உன் தர்ஷனமே எனக்கு மங்களத்தை உண்டாக்கிச்சே சுபதர்ஷனா அப்படின்ட்டு விஸ்வாமத்தை கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார்ல ராமலக்ஷ்மணரில். அந்த யாக சம்ரக்ஷணம் பண்ணி கொடுத்தார் இல்லையா, அவர் காரியத்தை விஸ்வாமத்த காரியத்தை சாதிச்சு கொடுத்தார் இல்லையா, மாரி சுசபாங்கெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணி. அதுதான் ராமருடைய வீரத்திர செயல்கள். தாடகை ஈஸியாக வதம் பண்ணிட்டு அது சபிக்கப்பட்ட அந்த தேசமானது மக்கள் நடமாட்டம் இல்லை, மக்கள்லாம் சுதந்திரமாக நடமாடும்படியாக அந்த மலதம் கருஷம்ன்ற அந்த தேசத்தை குபேரப்பட்டணம் மாதிரி மாற்றி தாடகை வதம் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு வீரத்தை சுலபமாக பகவான் அத்திகாரத்தில் தான் அக்லிஷ்டக்காரன்னு அர்த்தம். ராமர் அக்லிஷ்டக்காரனை நீ அப்படியே சரித்திரம் பூரா பார்க்கலாம். சாரித்திரேன சக்கோயுக்தா சர்வபூதேஷ கோஹித, சர்வ ஜீவராசிகளுக்கும் நன்மையை விரும்புவார் ராமச்சந்திரமூர்த்தி. கெடுதல் நினைக்கிறவர் கிடையாது, மனுஷன் கிடையாது அவர். பகவான் நன்மையை மட்டும்தான் செய்யக்கூடியவர். சர்வபூத ஹிதேரதகம் இப்படிலாம் சொல்லிட்டு போனால் ராம பெருமைகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் ராமன் நாமத்தை சொல்கிறவங்களால சுலபமாக சாதிக்க முடிகிற காரியத்தை நாமளாக பிரயாசப்பட்டு அதிகமாக சிரமப்படுறோம். கடலை தாண்ட முடியாது. யார் தாண்டினா கோஷ் பறிக்கிற பசுகோலம் வழிபாடு தாண்டிட்டாரான் யாரால. இவங்களாம் யோசிச்சு உட்காந்து இருக்காங்க. நான் 10 யோஜனை தொலைவு தாண்டுவேன், நான் 1 யோஜனை தொலைவு தாண்டுவேன், நான் 2 யோஜனை தொலைவு தாண்டுவேன் அப்படின்னு இவங்களாம் போகிறேன். ஏன்னா கடல் எப்படி தாண்டுறது முடியாது. ஆனால் ஆஞ்சநேயரால் தாண்ட முடியும் அப்படின்னு ஜாம்பவனுக்கு தான் தெரியும். ஏன்னா அவர்கள் ராமநாமம் இருக்குது. ராமநாமத்தினால் எப்படின்னா சுலபமாக கோஷ்பரி பசு கொலைப்படிகள் தாண்டிட்டேன். அவர் சொல்கிறார், அங்கே போய் இது போல் எத்தனையோ 100 யோஜனை தொலைவு நான் தாண்டுவனே. சுவேலமலையில் போய் இறங்கி சொல்கிறார் ஆஞ்சநேய சுவாமி, இதுனா ஒரு 100 யோஜனை தாண்டேன், இது போல் எத்தனையோ 100 யோஜனை தொலைவு நான் தாண்டவனே. அங்கே போய் சொல்கிறாரு, எத்தனை ராட்சரெல்லாம் சுலபமாக வதம் பண்ணிட்டு ராம நாமத்தினுடைய பலத்தினால ராட்சரெல்லாம் வதம் பண்ணி சொல்கிறார். ஏண்டா ஒரு ராவணன் தானே இருக்கானா, நிறைய ராவணன் 10,000 ராவணன் நான் ஒருத்தனே சாவச்சிடுவேன். அது எதனால? ராமன் நாம பலத்தினால. அப்படி பேசுகிறாரு ஆஞ்சநேய சுவாமி. அப்படிப்பட்ட வீரகர்ஜனை பண்ணுறாரு ஆஞ்சநேய சுவாமி. அப்போ ராமன் நாமத்தினால் சாதிக்க முடியாது உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதுதான் ராமன் நாமம் சொன்னால் கிளேசம் இல்லாமல் காரியத்தை முடிச்சிட முடியும் சுலபமாக. அதுதான் ராமநாமத்துடைய பெருமை. எங்கே போனேன்னா ராமாயணத்திலே பாரு. உனக்கு வெளியே ஏன் போகிற நீ? வெளியில் நம்ம இப்போ பூரி ஜெகநாத் கோயிலில் ஒரு பிராமண ஸ்திரீ மிலேசியாவில் கெடுக்கப்பட்ட அவள் புனிதவதியாக அப்படியே வெளியே வந்தா, அவள் பதிவிரதையாக வெளியே வந்தா, அவள் கெட்டு போன அவளுடைய கற்பை மீண்டும் பெற்று அவள் கற்பரசியாக பதிவிரதையாக மீண்டும் வெளியே வந்தா, சுமங்களே வெளியே வந்தான். அதுவே ஆச்சரியம் ஆக ஓன்றோம். ஒரு சின்ன சின்ன அதிசயங்களை பார்த்து ராமநாமத்தினால இல்லையா. போதேந்திரால் அங்கே இருந்திருக்கார் அந்த சமயத்தில். அப்போது லக்ஷ்மிதர கவி அப்படி அணுகிறதுனால அந்த இடத்துல ஒரு மிலேச்சனால் கெடுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயானவள்
அவன் கணவனோட சேர்த்துக்கணுன்னா அவர் ராமராமன் சொல்லி அந்த சந்தனந்த குளத்தில் பூரி ஜெகநாதர் கோயில் இருக்குல்லையே, அவன் பக்கத்தில் குளம் இருக்குது, அந்த குளத்தில் மூழ்கி எழுந்தும் போது சுமங்கலியாக எழுந்தாண்டு. அப்போ சுமங்கலி எழுந்தாண்டு ராமநாமம் இவ்வளோ மகிமையோடையதான் சுமங்கலி எழுந்தா. இது ஒரு பெரிய அதிசயமே கிடையாது. பதிதியாக போன அகல்யை வந்து ராமநாமம் ஜபிச்சு அவ்வளோ அது போல் ஆயிருக்கா. அது முன்னாடியே நடந்திருக்கு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. இவன் வந்து துர்க்கு சுமங்கலியாக அந்த மெலிச கெடுக்கப்பட்ட இந்த ஸ்திரீயானவள் புனிதவதியாக எழுந்தது, பதிவரதையாக எழுந்தது, மகா சுமங்கலியாக ஒரு பிராமண ஸ்திரீயாக எழுந்தது பெரிய விஷயம் கிடையாது. இது ஏற்கனவே அகல்யை பதிதியாக போன போது அவளை பகவான் ராமநாமத்தை சொல்லி அவள் பதிவிரதை ஆயிருக்கா. இதெல்லாம் பெரிய அதிசயம் கிடையாது. இதை விட பெரிய பெரிய காரியங்களை சாதிச்ச முடியும். ராம பக்தியை கிடைச்சிடும். பதிதியாக போன அகல்யை வந்து மகா பதிவிரதையாக இறந்து போன கற்பை மீண்டும் பெற்று அவளும் கௌதமரோடு சேர்த்து வச்சு அவள் வீட்டில் சாப்பிட்டு போனார் ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ அதெல்லாம் முன்னாடியே நடந்திருக்கு. கலியுகத்தில் நடக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் தான். அந்த நாமத்தை சொல்லி அவள் அந்த பிராமண ஸ்திரீயானவள் மகா பதிவிரதையாக உத்தமியாக கற்புக்கரசியாக இழந்த கற்பை மீண்டும் பெற்று உத்தமியாக தன் கணவனோட ஒரு பிராமணனோட சேர்ந்தாள். அவள் போதேந்திரால் சாட்சியாக இருந்திருக்கார் அந்த இடத்துல. தெரியுமா? அது மாதிரி அந்த பூரி ஜெகநாத கோயில் பக்கத்தில் அப்படி பதிவிரதை இருந்திருக்கா. இது பெரிய விஷயமே இல்லை. ராமநாமம் சொல்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லாவற்றையும் பெற்றுவிட முடியும். அவள் தீர்க்க சுமங்கலியாக பதிதியாக பவித்திரமாகி அவர்கள் பதிதியாக போனவர்கள் பவித்திரமாகி விட முடியும். அவரெல்லாம் பாவனமாக்கி விட முடியும். நிச்சயமாக அது ராமநாமத்துக்கு அந்த சக்தி உண்டு. அதெல்லாம் சுலபமாக, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, எல்லாம் சுலபமாக சாதித்து விடக்கூடியது. நம்மலாம் பெருசாக நினைக்கிற விஷயம்லாம் ராமருக்கெல்லாம் கொசு அடிக்கிற மாதிரி அதெல்லாம் ஈஸியாக அடிச்சு போட்டு போயினே இருப்பார். ராமருக்கு அது தூசு மாதிரி. நமக்கு தான் அதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம். ராமன் நாமத்துக்கு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப சுலபமானது. அதான் சொல்ல மசகி குலத ராட்சசம்லாம் கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டார் ஆஞ்சநேய சுவாமி. கடல்லாம் வந்து கோஷ்பதிக்குது. அந்த கடலில் வந்து நம்ம ஒரு துன்பத்தை கடக்கிறதுக்கு, ஒரு பயத்தை கடக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ போராடுறோம். அதெல்லாம் வந்து பசுங்குளம்படியில் அவ்வளோ அது சாகரத்தை கடக்கிற மாதிரி நம்ம எவ்வளோ நீந்தி கஷ்டப்படுறோம் ஒரு போராட்டத்துலையும். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை ராமநாமம் சொல்கிறவங்களுக்கு. ஆனால் சமுத்திரத்தை நீந்தின்னு போகலையாம். ஒரு பசுங்குளம்படி ஒரு சேத்துல கால் பதிஞ்சதுன்னா அதில் ஒரு ஜலம் இருக்கும் இல்லையா, அந்த ஜலத்தை தாண்டதுக்கு கண்ண முடினே தாண்டி போயிடலாம். அதில் எங்கன்னா மூழ்கி போறியா? இதே சமுத்திரத்தில் முழுனா மூழ்கிடுவேன். ஒரு பசுங்குளம்படியில் தண்ணியில் யாருன்னா மூழ்கி போந்து உண்டா? முழுக முடியாது. ஈஸியாக கண்ண முடினே போயிடலாம் இல்லையா. இதுதான் பாகவத் தர்மம். அப்போ கண்ண முடினே போகலாம். அந்த பாகவத் தர்மத்தில் அது ஈஸியாக கடந்து போயிடலாம். அந்த சமுத்திரமானது பசுங்குளம்படி தண்ணீராக மாறிடும், சுருங்கிடும். அந்த சமுத்திரம் சுருங்கிடும். அந்த சம்சார சாகரம் என்ற சமுத்திரம் சுருங்கிடும். ஈஸியாக அந்த பயத்தையோ கஷ்டத்தையோ துக்கத்தெல்லாம் ஈஸியாக கடந்து போயிடலாம் நம்ம. அதுதான் ராமநாமத்துடைய மகிமை. அப்படி தான் கடந்தார் ராமநாமத்தை வச்சுட்டு ஆஞ்சநேய சுவாமி. இடுப்பில் மோதிரம் வச்சுருந்தாரில் ராமநாமத்தை ஜபிச்சிருக்காரு இல்லையா, அது ஆபரணமாக வச்சுருக்காரு இல்லையா. அந்த நாக்கில் ஆபரணமாக ராமநாமம் ஜபிச்சு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சுலபமாக அந்த கடலை கடந்த முடியும். இந்த சம்சார சாகத்தை கடந்த முடியும், துக்கத்தை கடந்த முடியும், பயத்தை கடந்த முடியும். எல்லா பிரச்சனைகளும் ஈஸியாக சமாளிச்சிட முடியும் அவங்களால. அதுதான் ராமநாமம் கொடுக்குற பெரிய ஞானம், பக்தி. சரி, ஓகே. அதனால் ராமநாமத்தை ஜெபிங்க, ராமநாமத்தை கீர்த்தனை பண்ணுங்கள், ராமநாமமே கதியாக இருங்க. ஏக பக்தி விசேஷது, ஏக நாமம். இந்த ராமநாமம் மற்ற பெரிய பெரிய நாமெல்லாம் உங்களை சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ராமராமான்னு சொல்லுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கஷ்டமாக இருக்கிற நாம பரவாயில்ல, சொல்ல முடியலன்னா பரவாயில்ல. பெரிய பெரிய நாமங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக ராமா ரொம்ப சுலபமாக இருக்குது பாருங்கள். ராமா 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 அவ்வளோதான். அதை மட்டும் சொல்லிட்டு இருந்தால் போதும். எல்லா பிரச்சனைகளும் ஈஸியாக கடந்து முடியும். ராமநாமம் சொன்னதுனால தான் ஆஞ்சநேய சுவாமி செய்தியை கண்டுபிடிக்க முடிஞ்சது, கடலை தாண்ட முடிஞ்சது, லங்கையை தீக்கரை ஆக்க முடிஞ்சது, 86 ராட்சஸில் வதம் பண்ண முடிஞ்சது, அக்ஷகுமாரனை வதம் பண்ண முடிஞ்சது, மலையை தூக்க முடிஞ்சது, சஞ்சீவனி பருவத்தை எல்லாம் ராமநாமத்தினால சாதித்தார் எல்லாத்தையும். அப்போ ராமர் சாதிக்க மாட்டாரா? அக்லிஷ்டக்காரன் ஒன்றை முகூர்த்தத்தில் ஹதஸ்தானமாக இருந்தால் ராமரால் தான் முடியும். ராமநாமத்துக்குரிய ராமரால் 16 ஒரு முகூர்த்தத்தில் ஈஸியாக முடிச்சிட்டார். ராமநாமத்தை ஜெபிக்கிறவரு 86 ராட்சஸில் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிட்டார் ஆஞ்சநேய சுவாமி. அந்த நாம விரல்ல. அப்போ ராமர் வந்து சுலபமாக எல்லாத்தையும் தாடகை வதத்தை முடிச்சிட்டாரு, ராவண சுபாகோலம் ஈஸியாக முடிச்சிட்டாரு, விஸ்வாமித்திரருடைய காரியத்தை சுலபமாக சாதித்து முடித்தார். எல்லாமே ஈஸியாக ரொம்ப நாளாக வளைக்கவே முடியல சிவதனுசை. ராமர் வந்தார், டக்குன்னு உடச்சி போட்டார். ராமர் ஈஸியாக முடிக்கக்கூடியவர், கிளேசம் இல்லாமல் முடிக்கக்கூடியவர், ராமர் காரியத்தை சாதிக்கக்கூடியவர். அதில் அக்லிஷ்டக்காரனாக வாலியை வதம் பண்ணவே முடியாது யாராலையும். ராவணனாலே ராவணே கட்டி போட்டு சிறையில் போட்டான் வாலியை. அப்படிப்பட்ட அவனை யாருமே ஜெயிக்க முடியாது. அப்போ சுக்ரீவன் போய் ஜெயிச்சிடுவானா? ராமர் வந்தார், ஒரே பானம் தான் தட்டிட்டார் கீழே, அதில் முடிஞ்சு போச்சு.
அப்படியேப்பட்ட தேவரெல்லாம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ராவணனை வதம் பண்ணுறதுக்கு எத்தனை தடவை போராடி வஜ்ராயுதத்தினால் அந்த காயங்கள்லாம் பட்டிருக்கான். ராவண மார்பில் வஜ்ராயுதத்துடைய காயங்கள் பட்டது. விஷ்ணுவே சக்கராயுதம் போட்டு அடித்து பார்த்தார். ஆனால் அவன் மார்பு கிழியலையாம். அந்த மார்பு அவ்வளோ வஜ்ரம் வாய்ந்த உடம்பாக இருந்தான் உடம்பு. அந்த வஜ்ராயுதத்துடைய காயம், சக்கராயுதத்துடைய காயங்கள்லாம் வடுக்கெல்லாம் மார்பில் இருக்கான். அதெல்லாம் ஆஞ்சநேய சுவாமி போய் பார்க்குறாரு. விஷ்ணு சக்கர பரீட்சிதோ அப்படின்னு வருது இதில். விஷ்ணு சக்கரத்தினால பாதிக்கப்பட்ட அந்த காயங்கள்லாம் வடுக்கெல்லாம் இருக்கான். வஜ்ராயுதத்தினால் ஏற்பட்ட காயங்கள்லாம் இந்திரனோடு அதோட சண்டை போட்டிருக்கான் ராவணன். ஆனால் இந்திரனால் வந்து அந்த லங்கையை பிடிக்க முடியல. அப்போ யுத்தத்தெல்லாம் பிடிக்க முடியல. ஆனால் ராமர் என்ன பண்ணார்னா, இந்த யானைப்படை, குதிரைப்படை, வஜ்ராயுதம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. குரங்கு படையை வச்சு காரியத்தை சாதிச்சிட்டார் சுலபமாக. அதான் அக்லிஷ்டக்காரனாக சுலபமாக ராவண வதம் பண்ணிட்டார். இதான் ராமருடைய செயல். புரிஞ்சுக்கணும். ராமர் எல்லாத்தையும் கிளேசமெல்லாம் முடிக்கக்கூடியவர். தன் பக்தர்களோ தன் நாமத்தை சொல்லக்கூடியவங்களும் கிளேசம் இல்லாமல் காரியத்தை சாதிக்க முடியும்படி செய்யக்கூடியவர் ராமர். ஆஞ்சநேய சுவாமி அவ்வளோ அழிஞ்சார் சீதை கண்டுபிடிச்சார். ராமநாமம் சொன்னவொடனே ஈஸியாக அவர் காரியத்தை சாதிச்சார். சீதையை கண்டுபிடிக்க முடிஞ்சது அவரால். சீதையை ஆறுதல் செலுத்த முடிஞ்சது. சீதையுடைய உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. அப்புறம் லங்கையை தீக்கறியாக்க முடிஞ்சது. இன்னும் என்னென்ன சொல்லுங்க, எவ்வளோ நேரம் சொல்லலாம். ராமன் நாமத்தை சொன்னவங்களால் எல்லாமே சாதிக்க முடியும். அதான் விசேஷம். ராமன் நாம ஜபம், ராமன் நாம கீர்த்தனம் நிறைய பண்ணுங்க. நம்ம குடும்பத்தில் எல்லாமே மங்களங்கள் தான் ஏற்படும். எல்லாமே சர்வ மங்களங்கள் உண்டாகும். எல்லாமே சுபிட்சமாக. இதுதான் யோகம் பண்ணுறவனுக்கு யோகத்துணை பலன் கிடைக்கும். தியானம் பண்ண ராமநாமம் சொல்கிறவங்களுக்கு இகலோக பரலோகம் எல்லா பலன்களும் கிடைக்கும். நிறைய சொல்லி போகலாம். சரி, டைம் ஆயிடுச்சு. அதை பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், ஸ்ரீ ராமன் பகவான் கி ஜெய். ராம 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 ராம. அதனால் நாமத்தை சொல்கிற பக்தர்களால் சாதிக்க முடியாது ஒன்றுமில்லை. ராமரால் சாதிக்க முடியாது ஒன்றுமில்லை. ராமரும் அக்லிஷ்டக்காரன் கிளேசம் முடிச்சு, ராமன் நாமும் கிளேசம் இல்லாமல் முடிச்சு. ராமர் வேற இல்லை, ராம நாமம் வேற இல்லை. அப்போ ராமநாமத்தை சொல்கிறவங்களாலையும் ராமர் மாதிரியே எல்லா காரியத்தையும் சுலபமாக முடிச்சிட முடியும். ஆஞ்சநேயர் எப்படி சுலபமாக காரியத்தை சாதிச்சாரோ அதை முடிக்கும். பெரிய பெரிய வீரர்களுக்கு பராக்கிரமெல்லாம் ஈஸியாக செய்ய முடியும். மலையே தூக்க முடியுது ஆஞ்சநேயரால். கடலே தாண்ட முடியுது. அதெல்லாம் முடியும் ராமநாமம் சொல்கிறவங்களால. அதுக்கு பிரமாணம் ஆஞ்சநேய சுவாமி தான். வால்மீகிக்கு அப்படிப்பட்ட அவர் பாவங்கள்லாம் போகி அவர் பிரம்மலோகம்லாம் போக முடியும். எல்லா லோகமும் போக முடியும் வால்மீகியால். ஏன்னா ராமநாமம் சொல்கிறதுனால. ராமநாமம் சொல்கிறவங்களுக்கு எல்லா சலுகைகளும் உண்டு. எல்லா லோகத்திலும் போகிறதுக்கான அதிகாரங்களும் அவங்களுக்கு உண்டு. அஷ்டமா சித்திகளும் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஆஞ்சநேயர் கிடச்ச மாதிரி. சரி, ஓகே. இதெல்லாம் பூர்த்தி பண்ணிப்போம். ராம ராம ராம. சரி, பெரிய பெரிய பாறைகளை மலைகளை தூக்கக்கூடிய பராக்கிரம ராம நாமத்தினால் வானர்களுக்கு கட்சி தான் ஆஞ்சநேய சுவாமி கட்சிது. எல்லாருமே பாறைகளை தூக்கலாம், மலைகளை தூக்கி பாலம் அமைச்சாங்க. முடியும். ராமாயணத்தில் பார்க்கலாம் அதெல்லாம். சரி, ஓகே. சீதாபதி ராம 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 ராம. டீச்சிங்னா இதுதான் உண்மையான டீச்சிங்கு. எது? பகவானை பற்றி டீச் பண்ணுறது தான் உண்மையான டீச்சிங்கு. புரியுதுங்களா? பௌதிகமான டீச்சிங்கெலாம் வந்து பௌதிகமான கல்வி சொல்லிக் கொடுக்குறதுலாம் வந்து அதெல்லாம் வயிற்றுப்பாட்டுக்கு இருக்கட்டும். ஆனால் பகவானை பற்றி டீச் பண்ணுறது தான் உண்மையான டீச்சிங். புரிஞ்சுக்கணும். அதனால் டீச்சருடைய வேலையே என்னென்னா பகவானை பற்றி டீச் பண்ணுறது, பகவத் பிரச்சாரம் பண்ணுறது, பகவான் நாமத்தை பிரச்சாரம் பண்ணுறது, பகவானுடைய குணங்களை பற்றி பிரச்சாரம் பண்ணுறது தான் உண்மையான டீச்சிங். அதுதான் டீச்சருடைய வேலை. டீச்சர்னால் யாருன்னா குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க. அவளை பாகவதர்கள்லாம் பகவத் குணங்களை பற்றி பிரச்சாரம் பண்ணணும், பகவான் நாமத்தை பிரச்சாரம் பண்ணணும். அதுதான் உண்மையான பாகவதருடைய லட்சணம். சரி, ஓகே. ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீதத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சகல சாதுமல்லிக்கு ஜெய். ராம 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 ராம. ஜெய் ராம 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 ராம.